வெளியே பேசும்போது நீங்க சொல்லுங்க, ஆன்மீகமும், அறிவியலும் வேற வேற இல்லப்பா, எல்லாம் ஒண்ணு தான் அப்படின்னு. ஸோ இந்த இந்த புரிதல், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது உங்கள வந்து அந்த பக்கம் தள்ளி கூட்டு போச்சு? இத வந்து எப்படி ப்ரூவ் பண்றது? ம். மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து எனக்கு ஆகுது. ம். எப்பாவது தான் ஆகுது. ம். எல்லா டைமும் ஆகுறதில்ல. ஒருவேளை இது கோஇன்சிடென்ஸா இருக்குமோ? ம். அதனால தான் திரும்ப திரும்ப ஆகுதோ? அப்படிங்கிற மாரியே ஒரு இது முதல்ல இருந்தது. ஆனா இப்போ வந்து என்னன்னா, இல்ல. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓரிரு முறைகள வந்து மக்களுக்கு ஒரு எளிமையாக அவர்கள் எளிமையா பயிற்சி செய்ற மாதிரி ஒரு சில முறைகள் நீங்க சொன்னீங்கனாலும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆழ்மனத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாடம் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ம். ஆனா நமக்கு வேண்டிய மாரி நம்ம யூஸ் பண்றோமா? ஓகே. நமக்கு புடிச்ச மாரி யூஸ் பண்ணிக்கிறோமா? ம். சில பேர் சொல்லுவாங்க, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சேன், நீ அத செஞ்ச. ம். அன்னைக்கே நெனச்சேன்டா நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. எனக்கு அப்பா தெரியும்டா. அம்மாட்ட இத அடிக்கடி கேட்கறது உண்டு. ஆமா. எனக்கு தெரியும்டா அப்படின்னு. அப்போ இது வந்து நம்ம அவங்க ஹார்ஷா சொல்லலாம். ம். இதுல உண்மையான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இவங்க ஏதோ நெனச்சுட்டாங்க. ஓகே. அப்படின்னா என்ன, இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. அதத்தான் அவங்க நான் நெனச்சேன், இவன் செஞ்சான். ம். அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ம். இப்போ இந்த ஃபார்முலாங்கிறது வந்து என்னன்னா, இத தான் நான் சொல்றேன். ஓகே. இங்க சிக்கல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்சத நான் நெனைக்கணும். ம். என் பையன் படிக்க மாட்டான், புக்க கிழிச்சிருவான் அப்படின்னு நான் நெனச்சேன், நீ அத செஞ்ச அப்படிங்கிறதுக்கு பதிலா, நிச்சயமா அவன் படிச்சு இவ்வளோ மார்க் வாங்கிருவான்னு நீ நெனச்சிருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். இருந்திருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே தான் முக்காவாசி நேரம் யோசிப்பாங்க. ம். அப்புறம் அவங்க தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தாட்டு சட்டிலா தான் இருக்கும், ஒர்க்கா தான் இருக்கும். அது நடந்துரும். ஓகே. நமக்குமே நடக்கும் கிரிக்கெட் பார்க்கையில. ம். இந்த விக்கெட் போகும் இந்த ஸ்கோருக்குள்ள ம். விழுந்துரும். ஏன்னா எனக்கு இது பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நடக்குங்க சார். அ, 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 அ. மீனிங் ம். நாட் நேரடியா பஜ்ஜின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது ரீசெண்டா நடந்தத வச்சு சொல்றேன். நம்ம வீட்ல மத்தியானம் வந்து காய்கறி சமைக்கிறது தான் வந்து இதா இருக்கும். எனக்கு இந்த நொறுக்கு தீனியில கொஞ்சம் விருப்பம் அதிகம். அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, காலையில இன்னைக்கு அம்மா வந்து இந்த ஒரு வாழைக்காய் பஜ்ஜியோ இல்ல வடையோ சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவேன். இப்படி இப்படி நடந்து போகும்பொழுது அந்த நிலவ தாண்டும் பொழுது அது அந்த தாட் வந்து ஆனா நல்லா ஆழமா அந்த பஜ்ஜியும் அதனுடைய ஸ்மெல்லு அதனுடைய இது இன்டென்ஷனலாக நினைக்கிறதில்ல. அது இப்படி தானா மேலே எழும். பின்ன நான் பாட்டுக்கு என்னுடைய காரியத்தை பார்க்கறக்கு போயிடுவேன். நான் அம்மாகிட்ட சொல்லவும் மாட்டேன். எனக்கு அந்த அன்னைக்கு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அன்னைக்கு ஆணித்தனமா அன்னைக்கு எனக்கு மத்தியான வேளையில அது எனக்கு கிடைச்சே தீரும். ஸோ இங்க ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்றேங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, அம்மா கிட்ட நான் சொல்லவும் மாட்டேன். எஸ். இந்த குழந்தை என்ன சொல்லுச்சு, மாமா உனக்கு அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்கு. பட் Yes. நான் சொல்லல. எஸ். எஸ். சொல்லல, செய்யல. சொல்லியிருந்தாங்களோ, செஞ்சிருந்தாங்களோ அது நடந்திருக்குமாங்கிறது டவுட். ஓகே. ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு சம்பத்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணையறார். நாம் வந்து நிறைய இந்த வாழ்க்கையவே மாற்ற வேண்டும், என்னுடைய உடல் நலத்திலேருந்து மனோ நலத்திலேருந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்லாம் நிறைய வந்து முயற்சி செய்கிறோம். ஒரு சிலர்களுக்கு அது எதர்ச்சியாக அப்படின்னு நடந்துருது. ஒரு சிலர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த நடக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய அனுபவத்தெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு அது நடந்தது தொடர்ந்து அது நடக்குதுங்க, அது ஒரு மிரக்கிள்ங்க, மேஜிக் மாதிரி நடக்குதுன்னு. அதை கேட்டுட்டு யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கிற பாட்டை காணோம். இப்போ இது ஏன் நடக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும் பார்த்தீங்களா. இந்த நடக்க மாட்டேங்குதுங்கிறதுக்கு இன்றைக்கி காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னென்னு பார்க்கும்பொழுது இட் இஸ் கால்ட் அஸ் மேனிஃபெஸ்டேஷன். உனக்கு வேணுங்கிறத படி நீயே வந்து அடைந்து கொள்ள முடியும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா. 99 ரூபாலேருந்து சில ஆயிரங்கள் லட்சங்கள் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதற்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதற்குன்னு ஒரு முறை இருக்குது. அதன்படி செஞ்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இதுக்காக மெனக்கெடெல்லாம் ஒன்றும் செய்யாத. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக இதில் வந்து இருந்து ஆராய்ச்சி செய்து எப்படி நடக்குது, எப்படி என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு அவராக முன் வந்து நமக்கு வந்து கொடுத்த ஒரு செய்தி இது. அப்படியே கேஷுவலாக ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்க அவர் நிறைய செய்திகள் அப்படியே நமக்கு கொடுத்துக்கிட்டே வரார். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அரை கவனத்தோடு நீங்கள் கேட்கக்கூடாது. பொறுமையாக கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. அதில் நிறைய நுட்பங்கள் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கார். அவர் சொன்னபடி நாம் செய்யணும். செய்யும் பொழுது உடனடியாக நம்மளுடைய வாழ்க்கையில், உடனடி இன் சென்ஸ் இட்ஸ் நாட் டைம் ஃபிக்ஸடு, எவ்வளோ சீக்கிரம் அது நடக்குமோ, நம்மளுடைய வைராக்கியத்தை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அது உடனடியாக அது நடந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை.
ஸோ வீடியோ பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் தட்டிருக்கேன். அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலன் தண்டபாணி அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ 3 அதையும் பாருங்கள். 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலையும் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேங்க. சரி, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் ஆக்சுவலாக. எல்லாரும் வந்து பயிற்சியும் முயற்சியும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆனால் எல்லாரும் பயிற்சியும் முயற்சியும் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகுன முறைங்கிற ஒரு 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 விதம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு முறை. ஏன்னா வெளியே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே வெளியே உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் அந்த நேரம் போனதே தெரியல. அப்படிங்கும் பொழுது த டாபிக் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் கடந்து அப்போ நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை இது இந்த கண்ணோட்டத்தில் நம்ம அணுகலாமா, இப்போ எனக்கு நடந்த அனுபவங்கள் சரிதானா, நீங்கள் சொல்ல சொல்ல என்னால் அதை வேலிடேட் பண்ணிகிட்டே வர முடிஞ்சுது. அது வந்து எனக்குன்னு மட்டும் இல்லை, இந்த துறையில் பயணம் பண்ணக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு உண்டான ஒரு காணொளி வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் அந்த பாட்காஸ்ட் முடிச்சு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க தான் போகிறேன். ஈவன் தென் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து நீங்களே சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னொரு பர்சனல் கனெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஆர்கிடெக்டாக இருக்கேங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 19 இயர்ஸ் ஆர்கிடெக்டாக இருக்கேன். ஓகே. டிஃப்ரெண்ட் கம்பெனி, டிஃப்ரெண்ட் ஊர்களெலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போது வந்து எனக்கு கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகியிருக்கேன். அதாவது கோயம்புத்தூர் தான் சொந்த ஊர். ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு கோயம்புத்தூர்லேயே ஜாப் கிடச்சிச்சு. ஸோ ஃபேமிலி இங்கே வந்து செட்டில் பண்ணிட்டேன். இட்ஸ் அ பீரியட் ஆஃப் கோவிட். அந்த பீரியடில் வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ மும்பையிலேருந்து இங்கே வந்தேன். ஓகே. ஸோ இதுதான் ஜெனரிக்காக சொல்லணும். நல்ல ஒரு கம்பெனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப காலத்தில் ஜாப்பில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இப்போ வந்து அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. டாப் இந்தியாவிலே டாப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க எந்த கம்பெனியில் இருப்பாங்களோ, என்ன இதில் ஸ்கேலில் இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கோம். ஓகே. இது போக என்னோடய ஹாபி லிஸ்ட்டில் நிறையா இருக்குது. நான் வந்து ரேலி டிரைவராக இருந்திருக்கேன். அது போக வந்து ஏதாவது கேம்ஸ் டெவலப் பண்ணுவேன். அது போக வந்து நான் வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கேன். இப்பயும் ரைட்டராக தான் இருக்கேன். சம்டைம்ஸ் டெக்னிக்கல் புக்கெல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்பயும் பண்ணுறேன். அது போக கெஸ்ட் லெக்சரிங் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தாண்டி எனக்கு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரெயினை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். ஐ எம் நாட் பியூர்லி இன்டு டாக்டர், இதெல்லாம் கிடையாது. அந்த ஐடியா கிடையாது நமக்கு. நியூரோ சயின்ஸை பற்றி மெயினாக படிக்கிறது. முக்கியமாக பிரெயின் வேவ். அந்த பிரெயின் வேவ் வந்து எப்படி செயலாடுது, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாஸ் என்ன, மெத்தட்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இது பண்ணுறதை பற்றி நான் வந்து ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போ ரிசர்ச்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டும் என்னோடய லைஃப்பில் என்னோடய என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை திருப்பி வந்து ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினோட ஸ்டேட்டை வச்சு. ஸோ இந்த பிரெயினோட ஸ்டேட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக முடியும். ஸோ அந்த ஸ்டேட்டு வந்து திரும்ப திரும்ப ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன்னா என்னென்னா, அதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகே. எந்த ஸ்டேட்டில் நான் இந்த விஷயத்தை வந்து சாதித்தேன், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன. ஸோ இது தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து நமக்கு வேண்டிய விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாங்கிறது என்னோட ஐடியா. ஓகே. ஓகே. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் எதை வேணால் என்ன நினைக்கிறீங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அதோட டென்சிட்டி முக்கியம். எவ்வளோ ஆழமாகவும் எவ்வளோ டீப்பாகவும் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோங்கிறது. டீப்புன்னா நம்ம உடனே மல்டிபிள் டைம் வந்து அதை நினைக்கணுங்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. இதுதான் வந்து என்னோட ஜென்ரிக் இன்ட்ரோ. ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது
எது வந்து உங்கள இந்த பக்கம் நோக்கி உங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தள்ளுச்சு? இதுக்கு கண்டிப்பா நமக்கு யாராவது ஊக்கம் குடுத்ததுக்கோ, இல்ல வழிப்பாதைய காட்டிக் குடுத்ததற்கு அப்படிங்கிறது அ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, ஒரு சிலருக்கு வந்து பிறப்பிலேயே இயற்கையாவே அவர்களுக்கு இதன் மீது நாட்டம் கொண்டு, அதனுடைய ஒரு தனி ஆராய்ச்சியா போனவர்கள் உண்டு. ஆனா, ஒரு சிலர் வந்து உள்ள டார்மென்ட்டா இருக்கும். ஏதோ ஒரு நிகழ்வு அவங்கள ஒரு தூண்டுதலின் பேர்ல டக்குனு அவங்கள ஒரு ஆர்வத்த தூண்டி அவங்கள அது பக்கம் ஓட வைக்கும். ஸோ எந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வருவீங்க? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அ ஆன்மீகம் சம்பந்தமா? இல்ல நம்ம வெளிய பேசும்போது நீங்க சொன்னீங்க, ஆன்மீகமும், அறிவியலும் வேற வேற இல்லப்பா எல்லாம் ஒண்ணு தான் ம். அப்படின்னு. ஸோ இந்த இந்த புரிதல், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது உங்கள வந்து அந்த பக்கம் தள்ளி கொண்டு போச்சு? எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல அப்பா வந்து மெடிடேஷன் கத்துக் குடுத்தாங்க. ஓகே. அவரு வந்து வேதாத்திரி மகரிஷியோட 8 சிஷ்யர்கள்ல அவரும் ஒருத்தர். ஓகே. ஸோ, அவரு எதுக்கு எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு, அண்ணனுக்கு, பக்கத்து வீட்ல சில பேத்துக்குலாம் வந்து சொல்லிக் குடுத்தாரு. நல்லா படிக்கணுங்கிறதுக்காக. ஓகே. நீங்க இத பண்ணிட்டு, நீங்க வந்து பண்ணுங்க. நெறைய ம். படிப்பீங்க. நெறைய விஷயம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ம். அப்படிங்கிறதுக்காக அவரு வந்து சொல்லிக் குடுத்தாரு. இது மட்டும் இல்லாம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து நெறையா பாடல்கள வந்து அவரே பாடுவாரு. ஓகே. அவரும் ஒன் ஆஃப் த ரைட்டர்ன்னு வச்சுக்கலாம். ம். அவரு நெறைய டிஃபரெண்ட் கவர்ன்மென்ட் ஜாப்ல எல்லாம் இருந்தாரு அவரும். ம். இவரும் கவர்ன்மென்ட் ஜாப்ல இருந்தாங்க. ம். இந்த மாரி நெறையா விஷயங்கள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. தாத்தா வந்து பயங்கரமா ஸ்பிரிச்சுவலா பாடுறாரு. இன்னொரு வகை அம்மா சைடு தாத்தா வந்து தர்மவான். ஓகே. நெறைய பேத்துக்கு நெறைய ஹெல்ப்பிங் பண்றாரு அப்படிங்கிறது. அப்பா வந்து இப்படி. ம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இந்த மாரி நாலேட்ஜ் இருக்கு. இது உன்னியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போலாம்? ம். இத வந்து எப்படி ப்ரூவ் பண்றது? ம். மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து எனக்கு ஆகுது. ம். எப்பாவது தான் ஆகுது. ம். எல்லா டைமும் ஆகுறதில்ல. ஆக. ஒருவேளை இது கோஇன்சிடென்ஸா இருக்குமோ? ம். அதனால தான் திரும்ப திரும்ப ஆகுதோ? ம். அப்படிங்கிற மாரியே ஒரு இது முதல்ல இருந்தது. ஆனா இப்ப வந்து என்னன்னா, இல்ல. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. அத எப்படி பண்ணலாம்? என்ன ம். செய்யலாம்? அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ம். நான் வந்து அ பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல வந்து ஒரு கெஸ்ட் லெக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஸ்டூடண்ட் என்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் வந்து சாமி கும்பிடுவாரு, விபூதி வைப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா என்கிட்ட வந்து வாக்காடுவாரு. ஓகே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, "என்ன சார் இதெல்லாம் போயி என்னமோ வீட்ல சொல்றாங்க, நான் பண்றேன். ம். இதெல்லாம் என்ன நம்புறது என்னன்னு தெரியல. நீங்களாவது சாமியாவது போங்க சார்" அப்படின்ட்டு போவாரு. ம். ஆனா அவருக்கு வந்து என்கிட்ட ஏதோ புடிக்கும். ம். இவர்கிட்ட என்னவோ விஷயம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். நான் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றவன். ஓகே. அவரு ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் படிக்கிறவரு. ஓகே. மெனக்கெட்டு என் ரூமுக்கு வந்து நான் ஒரு கிளாஸுக்கே போமாட்டேன். ம். மெனக்கெட்டு என் ரூமுக்கு வந்து பேசிட்டு இருப்பாப்படி. ஓகே. அப்படி ஒரு நாள் வந்து சொன்னேன், "தம்பி சாமிய விட்டுரு. ம். நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ம். அத நீ ஃபீல் பண்ணியிருக்கியா?" "சார் ஒரு எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது எப்படி ஃபீல் பண்றது? அத எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அதத்தானே நீங்க சாமிங்கிறீங்க" அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு போனாப்படி. ம். "இல்லப்பா சாமி விடு. அது போக வந்து நமக்குள்ள இருக்க எனர்ஜி வந்து பல வகைப்படுது. ம். நான் என்ன சொல்றேன்னா, யூ டிசைன் யுவர் ஃபியூச்சர். ஓகே. உனக்கு வேண்டியது, உனக்கு புடிச்ச விஷயத்த நீயே வந்து செஞ்சுக்கோ. ம். என்ன? அத வந்து உனக்கு வேணுங்கிற மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோ. என்ன பாஸ்ட்ட எரேஸும் பண்ணிக்கோ. ஃபியூச்சர கிரியேட்டும் பண்ணிக்கோ. ம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். ம். அதோட எக்ஸ்பெரிமென்ட் வந்து நெறைய இருக்கு உலகத்துல" அப்படின்னு. ம். "எங்க ஏதோ ஒண்ணு காட்டுங்களேன்" அப்படின்னு அவரு சொன்னாரு. ம். நான் சொன்னேன், "இப்ப காட்டுற அளவுக்கு நான் எக்யூப்டா இல்ல. ம். எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. ம். ஆனா ஒரு விஷயம் தெரியும். டெலிபதி, டெலிமேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நீ கேள்விப்பட்டிருக்கியா?" நான், "ஆமா சார். இங்கிருந்து எதையோ யோசிப்பாங்க. அதுதானே" அப்படின்னு. "அதெல்லாம் எப்படிங்க?" அப்படின்னேன். "சரி தம்பி டெலிபதி வேண்டாம். ம். டெலிமேட்டிக்ஸ் தெரியுமா?" அப்படின்னேன். "தெரியலைங்க" அப்படின்னு. "நோக்கு வருவம் தெரியுமாப்பா?" அப்படின்னு. "ஆமா சார். படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே" அப்படின்னு. "அதத்தான்ப்பா சொல்றேன்." ம். "ஆமா சார். அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா அது எப்படி சார் நோக்கி ஒரு பொருள வந்து நகர்த்துறது" அப்படின்னு. ம். அதோட முன்னத்து வெர்ஷன் தான் டெலிபதி. ஓகே. "சரியா தம்பி. இதுதான் வந்து இது. அது எப்படி பண்ணணுங்கிறத வேணா நான் வந்து உனக்கு சொல்றேன்" அப்படின்னு. "அது நீங்க பண்ணுவீங்களா?" அப்படின்னு. ம். நான் வந்து ஆல்மோஸ்ட் அத பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் நீ ஒர்க் அவுட் பண்ணலாம் வர்றியா? ஒரு ம். எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு நான் கேட்டேன். ம். "சரிங்க சார் பார்ப்போம்" அப்படின்னு. அப்படி வந்து ஒரு டெலிமேட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேசிக் ஒரு எக்சர்சைஸ் வந்து நான் பண்ணி, ஓகே. அத நான் பண்ணி அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே. அத வந்து நான் இவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த ம். மெத்தேட சொல்லி புரிய வைக்கணும். அந்த ஃபார்முலா அவர்கிட்ட சொல்லணும். ம். அவரு அத ஃபீல் பண்ணணும். ம். அத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அத வந்து டிஃபரெண்ட் கோர்சஸ்ல வந்து நான் அவருக்கு சொல்லிக் குடுக்க, சும்மா நம்மள மாரி ஒரு கேஷுவல் டாக்ல சொல்லிக் குடுத்து, ரெஃபரன்ஸ் சும்மா அவரு ஏதோ ஒண்ணு எடுக்க வச்சு,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் இதில் எதுவுமே நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாத ஆளுகளை செய்ய வைக்கும் பொழுது தான் ஒரு ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு தெரியும். ஆமாம், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இப்படின்னு ஒன்று இருக்குன்னு அவரும் நம்பணும். நாளைக்கு அவரும் போய் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவார், என்னவோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆனால் இருக்குன்னு தான் போல இருக்கு அப்படின்னாவது சொல்லலாம் இல்லையா? ஸோ இதைத்தான் நீங்கள் வந்து என்ன சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். இது வந்து கடவுள் கொடுத்த ஞானம்னு சொல்லிக்கலாம்ப்பா, அறிவுன்னு சொல்லலாம்ப்பா. அப்போ இது நாலேஜ் அப்படிங்கிறீங்க, அதாவது சப்ஜெக்ட்டுங்கிறீங்க, அப்படி தானே சார் அப்படின்னு. ஆமாம், ஞானம் தான் இது அப்படின்னு. அப்போ இது எல்லாத்தாலையும் கற்றுக்க முடியும்ல அப்படின்னு. நிச்சயமாக கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இதில் நிறையா வகைகள் இருக்குது. நம்ம என்னமோ இவ்வளோண்டு ஒரு 1% தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறையா வகைகள் இருக்குது, அதை நம்ம வந்து கற்றுக்கலாம். இதில் மெயின் இன்டென்ஷன் வந்து என்னென்னா, நோக்கு வர்மம்ல என்னென்னா, எப்படி என்னுடைய எண்ணத்தை செயலாக்குறியோ அந்த மாதிரி உனக்கு ஃப்யூச்சரை, உனக்கு வேண்டிய ஃப்யூச்சரை நீயே டிசைன் பண்ணி அதை நடத்தலாம். நாளைக்கு உனக்கு என்ன வேணும், இல்லை உனக்கு இந்த மாதிரி ஒரு கார் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுங்கிறது நீ வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, உனக்குன்னு இப்படி தானே இருக்கிற விதி இருக்கு இல்லையா? உன்னோட குடும்பத்தோட சூழல் ஆகட்டும், இல்லோட என்விரான்மெண்ட் ஆகட்டும், உன்னோட படிப்பாகட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இதுக்கு எடுபடாது. உனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருச்சுன்னா, ஞானம்னா ஸ்பிரிச்சுவலாக போக வேண்டாம், நான் சொல்கிறது வந்து நாலேஜ். இது கிடைச்சிருச்சுன்னா நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா, நீ கோயிலுக்கு போகாத, நீ வெஜிடேரியனாக இரு, நான் வெஜிடேரியனாக இரு, உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணு என்ன, ஆனால் நீ இதை பண்ணினா உனக்கு வேண்டியது நடந்துடும். அதுக்கு குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டார். அதனால தான் சார் ஒரு வேளை ஒருத்தங்க கெட்டவங்க எல்லாமே பணக்காரங்களா இருக்காங்களோ, நல்லவங்க எல்லாமே ஏழையாக இருக்காங்களோ அப்படின்னு கேட்டால். அப்படி நான் சொன்னேன், நல்லவங்க கெட்டவங்கிறது இதில் கிடையாது, எல்லாருமே காமன் தான். நம்மளோட நோக்கத்தில், நம்மளோட வியூவில் வந்து அவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க. ஆனால் அவங்க இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். நீ தெரிஞ்சு நீ வச்சிருக்க உன்னோட ஸ்டேட்மெண்ட்டில், உன்னோட அகராதியில் வந்து இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் நல்லது அப்படின்னு நீ பிரித்து வச்சிருக்க. என்ன அது சொசைட்டியும் பிரித்து வச்சிருக்கலாம். என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். இது எல்லாத்தாலையும் செய்ய முடியுங்கிறது தான் இங்கே விஷயம். சரிங்க சார், அப்போது ஏன் சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க? இதுதான் உங்களோட டெஸ்டினியா? வாதியாராக இருக்கிறது உங்கள் டெஸ்டினியா? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க வாதியாராக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு நினப்பு. இங்கேயும் வேலை கிடைக்கல, இங்கே வந்துட்டான் வாதியார் அப்படின்னு ஒரு நினப்பு. அப்படி கேட்டோடனே நான் சொல்கிறேன், சரிப்பா நீ சொல்லிட்ட, எனக்கு ஒரு இங்கே வந்த வேலை முடிஞ்சது, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் தேடி போய்க்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது பண்ணேன். சரிங்க சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 நாள்லேயே வந்து எனக்கு பிடிச்ச வேலை, மோர் இன்டூ டெக்னிக்கல் கிடச்சிச்சு. பாம்பேலே கிடச்சிது. அது வந்து அந்த பையன்கிட்டயே சொன்ன வேறு, மும்பையில் தான் எனக்கு கிடைக்கும். அதாவது நான் அப்படியே டிசைன் பண்ணுறேன், மும்பையில் தான் கிடைக்கும், அருமையான வேலை, டெக்னிக்கலான வேலை, எம்பெடட் டெக்னாலஜியில் எனக்கு வேலை. இந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன். பண்ணி சொல்கிறேன், அது எவிடென்ட்டுக்கு வந்து அவங்க இருக்காங்க, உன்னியும் இருக்காங்க. எல்லாருமே இதை மறைமுகமாக பண்ணிட்டுறாங்க, சொன்ன மாதிரி அவன் செஞ்சான்டா அப்படிம்பாங்க இல்லைங்களா? அதுதான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணி காட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து இந்த பிரயாணம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு பிடிச்ச வேலையிலலாம் வந்து நிறையா வேலையில் இருந்தேன். இன்டெல் கார்பரேஷனில் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவன் தான் எம்பெடடில் பெரிய ஆள் அப்போ. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நம்ம வந்து வேலை செய்யணுங்கிறது பெரிய ஒரு லட்சியமாகவே இருந்தது. நம்ம அந்த அந்த கம்பெனிலேயே நான் எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் டொமைன் இருக்கிற கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு, அதுதான் ஹெச்பி. அதுலேயும் கிடச்சிது. குழந்தை இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்கணும், இந்த மாதிரி டோனில் இருக்கணும், இந்த மாதிரி அறிவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு குழந்தை பிறந்தது ஒரு 5 வருஷம் முன்னாடி. இப்படி தான் இருக்கணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் நான் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரியே அதுவும் இருக்குது. என் குழந்தைக்காக நான் சொல்ல வரல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது இப்படி அப்படின்னு. அங்கே பேசுறது செய்யறது எல்லாமே எனக்கு தெரியும் பண்ணி அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி, நான் பேசுகிற மாதிரி பேசுறது, அப்புறம் அதுவும் ப்ரிடிக்ட் பண்ணுறது, இதெல்லாமே இருக்குங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். ஸோ இன்னொன்று என்ன சொல்ல வரணும்னா, நான் நினச்சது எல்லாமே நடந்துச்சானா இல்லை. அதையும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்லிடணும் இல்லைங்களா?
ஏன் அப்படின்னா, எந்த தருணத்தில, எந்த நேரத்தில, எந்த மாரி என்விரான்மென்ட்ல, எவ்வளோ டென்சிட்டி, ம். அந்த எந்த மாரி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோங்கிற ஒரு வித்தை வந்து இங்க இருக்கு. ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே. ஸோ, அத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. அது தெரிஞ்சா தான் நம்ம வந்து நல்லா கொண்டு போ முடியும். ஸோ, இதுதான் வந்து என்னோட ஆரம்பம். ஓகே. இதுல இருந்து பிரெயின பத்தி ரிசர்ச் பண்ணி, மெடிடேஷன் பத்தி ரிசர்ச் பண்ணி, மேனிஃபெஸ்டேஷன் ரிசர்ச் பண்ணி, என்ன கேட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், பிரெயினு, மெடிடேஷன் எல்லாமே ஒண்ணுன்னே வச்சுக்கோங்க. ஓகே. எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ம். டெலிபதி, டெலிமேட்டிக்ஸு, வேற என்னென்ன அ அ இந்த ஏர்ல ஃப்ளோட் ஆகுது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. எதுக்கும் எதுவும் வந்து இது இல்ல, அது இல்லன்னு உயர்வு, நம்ம தாழ்வு, நெனச்சுக்க சலிச்சது, குறைஞ்சது ஆமா. எதுவும் அது இல்ல. மாரிலாம் கிடையாது. ஏன்னா இது ஏன் எல்லாமே ஒண்ணுன்னு நான் சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே பாதை தான். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது மாரி வச்சு நான் வந்து நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு, உன்னியும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சில பேத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சில பேத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு நானே எனக்கு பண்ணிக்கிறேன். ஓகே. அத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ம். இந்த மாரி ஒரு விஷயத்த மக்களுக்கு குடுத்துட்டோம்னா, ம். உங்க லைஃப்ல இருந்து அதாவது மெயினா மக்களோட பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பண வசதி இல்ல. ம். கொடிய நோய் வந்துருச்சு. ம். அப்புறம் ஆரோக்கிய கட்டுப்ப கொ கொ இது ம். அந்த மாரி நெறைய விஷயம் படிப்பு வரல. ம். வேலை வாய்ப்பு கிடைக்கல. ம். அப்புறம் வேற சில விஷயங்கள்லாம் நெறைய அன்றாட வாழ்க்கையில இருக்கு. ம். இதுல இருந்து நான் எப்படி வெளிய வர்றது? ஓகே. அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஜெனரிக்கா ஒரு ஃபார்முலா ஒரு பேஜா இருந்தாலும் பரவால்ல. அத நம்ம குடுத்துருவோம். கரெக்ட். ஒரு மெத்தடா இருக்கலாம். அத மட்டுமாவது நம்ம குடுப்போம். கரெக்ட். அதையும் மீறி நான் என்ன சொல்ல போறேன்னா, மக்கள் யூஸ் பண்றாங்களோ என்னவோ, நான் என்னோட குடும்பத்துக்காக வேண்டி நான் தனியா ஒரு ஒரு சில விஷயத்த வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகே. உனக்கு உடம்புக்கு இது சரியில்லையா? இந்த ம். மெத்தட் பண்ணு. ம். நீ நல்லா படிக்கணுமா? அதுக்கு இது. ஓகே. இந்த மாரி சில மெத்தடு ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் குடுத்துர்றேன். ஒரு சிங்கிள் பேஜ், 2 பேஜ்ல ஒரு விஷயத்த வந்து நான் குடுத்துர்றேன். ஓகே. வருங்காலத்து சங்கதியர்கள், என் குழந்தை, அதுக்கப்புறம் இருக்க வர குழந்தைகள் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு, மேபி அது ஒரு ஹோலி புக்காவே வச்சுக்கிட்டாலும் சரி, ம். இல்ல அவங்களே ஒரு ரிலிஜியனே ஃபார்ம் பண்ணாலும் சரி. ம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்கு போவோம், அங்க மன்றாடி கேட்போம். எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், எதிர்த்த வீட்டுக்காரன் சொன்னான், இங்க போனேன் எனக்கு நடந்துருச்சு. எனக்கும் நடந்துச்சு. ம். எங்க அப்பாவுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போவோம். சில நேரத்தில நடக்குது, சில நேரத்தில நடக்கிறதில்ல. ம். ஸோ அது ஏன்? எப்படி? ம். ம். அப்படிங்கிறத பத்தி நம்ம மேற்கொண்டு இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா, கண்டிப்பா. பேசுவோங்க. அடுத்தடுத்த கேள்வியில. சரி, இப்ப நீங்க இத சொல்லும்பொழுது, வேவ்ஸ், ஃப்ரீக்வென்சி, ஃபார்முலா, அதுவும் வந்து இப்போ கடைசியா சொல்லும்பொழுது 1 பேஜ், 2 பேஜ் இப்படின்லாம் சொல்லும்பொழுது, ஆ நம்ம இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாம் தாண்டி வந்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுதோ, இல்ல நான் பெருசா படிக்கல அப்படின்னு சொன்னவங்க கூட, அவங்களுடைய பிள்ளைகள் படிச்சத பார்த்துருப்பாங்க. மீனிங் நமக்கு ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே நமக்கு கணக்கு வாத்தியார் நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் வரும். இந்த வேவ் ஃப்ரீக்வென்சின்னா என்னென்னமோ படம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி இப்படி போகுது. ம். இவ்வளோ மட்டும் தான். அப்ப இவரும் ஏதோ படிக்கிற காலத்திலேயே அது ஒண்ணும் புரிஞ்சதில்ல. இப்ப நாமும் அதே ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, மக்களுக்கு ஏதோ ஒரு பூதாகரமா என்னமோ இவங்களும் என்னமோ திருப்பி காம்ப்ளிகேட் பண்ண போறாங்க போல. இவரு என்னமோ ஈஸியா சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா இருக்கு. அப்படின்னு ஒரு வேள பயப்படாம இருக்கிறதுக்காக, மேபி அதை எளிமைப்படுத்தியும் கூட அந்த முறைகள்னு சொன்னதுல ஓரிரு முறைகள வந்து மக்களுக்கு ஒரு எளிமையாக அவர்கள் எளிமையா பயிற்சி செய்ற மாதிரி ஒரு சில முறைகள் நீங்க சொன்னீங்கனாலும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது ஆக்சுவலா வந்து நம்ம இங்க பேச வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே. சப்கான்ஷியஸ் மைண்டுன்னா எகைன் அது ஒரு பெரிய ஒரு செக்டார்ல போய் சிக்க வைக்கக்கூடாது. அது வந்து எல்லாருமே வந்து இயற்கையா அத வந்து பண்ற விஷயம் தான். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம். ஓகே. அந்த ஆழ்மனத்த வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அன்றாடம் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் ஓகே. பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ம். எல்லாத்துக்குமே தெரியும். ம். ஆனா நமக்கு வேண்டிய மாரி நம்ம யூஸ் பண்றோமா? ஓகே. நமக்கு புடிச்ச மாரி யூஸ் பண்ணிக்கிறோமா? ம். சில பேர் சொல்லுவாங்க, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நான் நெனச்சேன், நீ அத செஞ்ச. ம். அன்னைக்கே நெனச்சேன்டா நீ இப்படிதான் பண்ணுவேன்னு. எனக்கு அப்பா அம்மாட்ட தெரியும்டா." இத அடிக்கடி கேட்கறது உண்டு. ஆமா. "எனக்கு தெரியும்டா" அப்படின்னு. ம். அப்போ இது வந்து நம்ம அவங்க ஹார்ஷா சொல்லலாம். ம். இதுல உண்மையான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இவங்க ஏதோ நெனச்சுட்டாங்க. ஓகே. அப்படின்னா என்ன இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. அதத்தான் அவங்க நான் நெனச்சேன், இவன் செஞ்சான். ம். அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ம். ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது வந்து என்னன்னா, இத தான் நான் சொல்றேன். ஓகே. இங்க சிக்கல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பிடிச்சத நான் நெனைக்கணும். ம். என் பையன் படிக்க மாட்டான், புக்க கிழிச்சிருவான் அப்படின்னு நான் நெனச்சேன், நீ அத செஞ்ச அப்படிங்கிறதுக்கு பதிலா,
நிச்சயமா அவன் படிச்சு இவ்வளோ மார்க் வாங்கிருவான்னு நீ நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இருந்திருக்கும். ஈவன் அதையும் நீ நினைச்சிருப்ப. ஆனால் அது என்ன மெத்தடில் நினைக்கிறேங்கிற, அதாவது உண்மையை சொல்லணும்னா நான் நெகட்டிவாக நினைக்கிறதெல்லாம் நடந்துருது. ஆமா. இது ஒரு காமனான ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஆமாம். வேண்டான்னு நினைக்கிறது நடக்குது. வேணும்னு நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குதுங்கிற ஒரு இது இருக்கு. இதுக்கு வந்து நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக டியூன், டெக்னிக்கலாக சொல்லணும்னா இதுதான். ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக டியூன் பண்ணுறது இல்லை, எவ்வளோ டென்சிட்டி நம்ம கொடுக்கறது இல்லை அப்படிங்க. ஸோ டெக்னிக்கல் மேட்டர் நம்ம போக வேண்டாம். நான் வந்து இப்படி சொல்கிறேன். உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லவ். ஓகே. அன்பு. என்ன இப்போ ஃபார் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, நான் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நான் யாருன்னு தெரியாது, இல்லை ஓரளவுக்கு தெரியும். எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணணும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்டர் எழுதி கொடுப்பேன், ரோஸ் வாங்கி கொடுப்பேன். முதல்ல வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னா சம் அதர் வே நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள. ஓகே. அவங்களுடைய அட்டென்ஷனை நான் கிராப் பண்ணணும். ஏதோ ஒரு வழி பின்பற்றினா சரி. ஆமாம், அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு வகையில் வந்து நான் அட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டான ப்ரொப்போசல் வந்து நான் உங்களுக்கு வைக்கணும். நீங்கள் இந்த படத்திலே, பழைய படத்திலே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அந்த லவ்வர் சொல்லுவாங்க. சுத்தமாக எனக்கு பிடிக்கல, நீயும் சட்டையும் நீ பண்ணுற வேலையும் பொறுக்கித்தனமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ ப்ரொப்போஸ் பண்ண விதமும் அதில் எடுத்துக்கிட்ட அந்த ஆர்வமும் உன் கேரக்டரை காட்டுதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே தெரியல, எனக்கு தெரியாமல் உன்னை என்னன்னு தெரியல, லவ் பண்ணிட்டேன் போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டை வந்து வைப்பாங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உலகத்தில் வந்து நடக்குது. ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து மனசை வந்து லவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கிறது வந்து இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்க ஆர்கன்ஸு, அதோட முக்கியமாக வந்து மூச்சு, இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டு. அப்போ உங்கள் கூடயே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கணும், அன்போடு பார்த்துக்கணும் சார். அதான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீங்கள் எத்தனை விஷயம் பண்ணுறீங்க. கரெக்ட். டிஃப்ரெண்ட் ப்ரொப்போசல் வைக்கிறீங்க, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வைக்கிறீங்க. அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான். லவ் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு அக்கறை, ஒரு லவ், அது ஒரு ஃப்ரீக்வன்சி. அடுத்தது குழந்தை பிறக்கும், அவங்க மேலேயே ஒரு லவ் வந்து வேற ஒரு ஃப்ரீக்வன்சிலையும், குழந்தை மேலே இருக்கிற ஒரு லவ் வேற ஒரு ஃப்ரீக்வன்சிலையும் இருக்குது. எல்லாமே லவ் தான். அதுக்கப்புறம் குழந்தை தாத்தா பாட்டியை நம்ம ஆயிருமோ, அவங்க குழந்தைகள், பேர குழந்தைகள் நம்ம மேலே வைக்கிற ஒரு லவ்வும் வந்து அது ஒரு வேறு மாதிரி லவ், அது ஒரு ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்டவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டையும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து ஆரம்பம். எப்படி நான் சொல்ல வரேன்னா, அன்றாடம் வந்து நம்ம இதை பண்ணுறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் இங்கே சொல்ல வரேன். எப்படிங்க நான் பாசிட்டிவாக நினைக்க வைக்கிறது, எப்படிங்க அதை நிறைவேற்றுறது, எப்படி என்னோட ஃப்யூச்சரை வந்து டிசைன் பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு லவ்வருக்கு வந்து எவ்வளோ மெனக்கிடுறோம், அந்த அளவுக்கு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணணும். இதில் வித்தியாசமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷனில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிறது வந்து விஷுவலைஸ் பண்ணு, அந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். விஷுவலைஸ்னால் என்ன? நான் ஒரு கார் வாங்கிட்டேன், அந்த கார் இந்த கலர், அதுக்கு 4 வீல் இருக்குது, இந்த மாதிரி ரோட்டில் போகுது, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு அருமையாக இருக்குது, இத்தனை ரூபா காரு, கூட என் வீட்டுக்காரி இருக்கா, இந்த சைடு குழந்தைங்க இருக்கா, இந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கார் வேணுங்கிற சப்ஜெக்டில் ஓகே பண்ணிட்டீங்க. அப்போது அதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா, சேம் கைண்ட் ஆஃப் கார், அது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. ஓகே. இல்லை ஒரு கலர், இல்லை சேம் கார் ரோட்டில் போகும், இல்லை அதை ரிலேட் பண்ணி இருக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மக்கிட்ட வரும். அது வந்து என்னென்னா, இட்ஸ் அக்னாலஜ்மெண்ட். உங்கள் மைண்டு சரியாக வேலை செஞ்சுருக்குங்கிறது அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லுது, அக்னாலேஜ் பண்ணுது, பாரு அப்படின்னு. அதுவும் நுணுக்கமாக உன்னியும் எப்படி தெரியுங்களா சொல்லும், ஸ்ட்ராங்காக. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஃபேன்சி நம்பர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறேன், 333, 66, 44, 44 என்னவோ அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவுமே இட்ஸ் ரிலேட்டட் டு சப்ஜெக்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் தான். சப்கான்ஷியஸ் வந்து நம்மளை வந்து தெரிவிக்குது, நான் உன்னைய கண்டுட்டேன் அப்படின்னு நமக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணுது. அந்த கலர் கார் மட்டும் போகிறதும் இல்லாமல்
அதில் ஃபேன்சியான நம்பர். நான் சொல்கிற காஸ்ட்லியான கார் மட்டும் இல்லைங்க. 800 கார் நான் வாங்கணுங்க. ஃபேன்சியான காருக்கு வந்து ஃபேன்சி நம்பர் ரொம்ப பெரிய காருக்கு வந்து ஃபேன்சி நம்பர் இருக்கிறது சாதாரணம். சாதாரண காருக்கு வந்து அந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் மக்கள் வச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால நான் பொதுவாக 800 மாதிரி கார், ஆல்டோ மாதிரி கார், அட்வான்ஸ் மாடல் வித் டிஃப்ரெண்ட் கலர், எல்லோ கலர் டியாகோ டாட்டாவில் வந்துருக்குங்க. அது மாதிரி அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கலரு, அந்த காரு, அந்த நம்பர், இது வந்து வே ஆஃப் அக்னாலேஜ்மெண்ட். இது ஒரு வழி. ஓகே. இந்த மாதிரி பல விதத்தில் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அக்னாலேஜ்மெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டை எந்த மாதிரி டைரக்ஷனில் வந்து அது போகுது, எப்படிலாம் அது கடந்து போகுது, என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது வந்து நம்ம நோட் பண்ணணும். நோட் பண்ணணும்னா எழுதி வைக்கக்கூடாது. மனசுலேயே எழுதி நினச்சி வச்சுக்கணும். ஓகே. என்ன இந்த மாதிரி நோட் பண்ணி நினச்சி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல், எகெயின் நான் வந்து என்னோட டார்கெட் என்ன, கார் வாங்கணும் தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, காருன்னு மெயின் பண்ணாமல் வேற ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன். டார்கெட் என்னவோ கார் தான். டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன். ஓகே. இல்லை விஷுவலைசேஷனே இல்லை. காதலிக்கு வந்து ஒரு வகை, ஒரு நாள் லெட்ரு, ஒரு நாள் ரோஸு, ஒரு நாள் பாட்டு, டான்ஸுங்கிற மாதிரி காதலிங்கிறது ஒன்று தான். காதலி அப்ரோச் பண்ணுற விதம் தான் மாறுது. ஸோ காருங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த நினப்பை வந்து நான் ஒரு நாளும் நான் மாற்றணும் வேறு மாதிரி. பட் இன் ரிலேஷன்ஷிப் வித் கார். ஓகே, சாரி, நான் ஒரு கிளாரிட்டிக்காக குறுக்க பேசினேன். நீங்கள் காருங்கிறத கூட விட்டுருங்க. ஓகே. 2வது நாள் வந்து காருங்கிறதே விட்டுருங்க. ஓகே. உங்களோட சோஃபிஸ்டிகேஷன் மட்டும் நினச்சிக்கோங்க. அதாவது எப்படின்னா, இந்த காரில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்குது, ஏசி எஃபெக்ட் இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் தயார் பண்ணாதீங்க. தயார் ஆன் த ஸ்பாட்டில் வரணும். ஓகே. ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப ஒன்றே வந்து நீ விஷுவலைஸ் பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா, இப்போ வந்து கான்ஷியஸ் மைண்டு, இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணிடும்னா கான்ஷியஸ் மைண்டுக்கு சரண்டர் பண்ணிடும், விஷயத்தை கொடுத்துரும். ஓகே. ஓ இதுதான்டா இவன் சொல்ல வரான், அதனால் நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கலைன்னா உனக்கு மேனிஃபெஸ்டேஷனே ஆகாது. நான் ஒரே மாதிரி டெய்லி லெட்டர் எழுதிட்டு போய் ஒரே பொண்ணுக்கு திரும்ப திரும்ப இப்படி கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஒரு நாள் 2 நாள் ஆர்வம் இருக்கும், பின்ன சும்மா என்னது போய் லெட்டர், டார்ச்சர் ஆயிரும். கரெக்ட். வெயிட் ஏறிடும். கரெக்ட். அதனால தான் உங்களுக்கு எரிச்சல் வரும். சில பேருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணையில் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அப்படி எரிச்சல் அடைவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து என்னென்னா, டார்கெட் ஒன்று தான், டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணணும். ஓகே. இதுதான் வந்து பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸசைஸ் ஃபார் சப்கான்ஷியஸ். அப்போ நான் ஒரு விஷயம், மேபி ஹெல்த்தாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம், அப்போது அதனுடைய அந்த பெஸ்ட் வேர்ஷனை நான் வேணுங்கிறத மனசில் நிறுத்திட்டு, அந்த பெஸ்ட் வேர்ஷனை ஒரு நாளும் நான் அதை எப்படி அனுபவிக்கிறேங்கிறத வந்து உணர்ந்து பார்க்கணும். பட் ஒரு நாளும் ஒரு விதத்தில் நான் அதை வந்து உணர்ந்து பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படி பண்ணும்பொழுது என்ன நடக்குதுங்க அந்த இடத்துல? இப்போ வந்து இப்படி பண்ணையில் வந்து அது என்ன நினச்சிக்கணும், சப்கான்ஷியஸ் இது புது சப்ஜெக்ட்டுன்னு நினச்சிக்கும். ஆல்ரைட். அதாவது டார்கெட் ஒன்று தான். ஓகே. இன்னைக்கு வேற கார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் கான்ஷியஸுக்கு தெரியும் அது வேற கார் இல்லை. ஓகே. அதாவது சப்கான்ஷியஸுக்கே வந்து எல்லாமே தெரியும். வேற பக்கம் வேற சாப்டர் அது வச்சுக்கும். ஆல்ரைட், ஃபைன். வேற லைப்ரரியில் இதைத்தான் இவன் ரெஃபர் பண்ணுறான்னு இண்டெக்ஸ் பண்ணி அதை வச்சுக்கும். ஓகே. இந்த மாதிரி மல்டிபிள் வெர்ஷன்ஸ், அதாவது என்னென்னா ஒரே படம் தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம், வெவ்வேறு ஹீரோ, ஒரே ஸ்கிரிப்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏழையாக இருப்பான், செகண்ட் ஹாஃபில் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான், சண்டை போடுவான், படம் சுபம் முடியும். அதே படம் தான், வேற கதை, வேற ஹீரோ, வேற பாட்டு, படம் பேரும் வேற, ஆனால் சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆமாம், ஆனால் நமக்கு பிடிக்குது. ஓகே. சில பேர் தான் என்ன பண்ணுறாங்க, டே இதைத்தாண்டா அவரும் பண்ணாரு, இதே பாட்டு தாண்டா இங்கிலீஷில் வேற வெர்ஷனாக இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சிருச்சு இல்லை. மேபி அது இங்கிலீஷில் இருக்கலாம், இல்லை வேற ஹீரோ நடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த ஹீரோ நடித்தது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அது அந்த ஃபீல் அவர் கொடுக்குறாரு பாரு அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் வெயிட்டு. ஓகே. அதுதான் கிரெடிட்டு மைண்டுக்கு. கரெக்ட் கரெக்ட். எவ்வளோ வெயிட்டேஜ் ஏற்றணும், எவ்வளோ டென்சிட்டி ஏற்றணுங்கிறது வந்து அந்த ஃபீல். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே வந்து அந்த டென்சிட்டின்னு சொன்னது இதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதோட
ஒரு ஒரு தடவை ஒரு விதத்துல நீங்க அத உங்களோட பொருத்தி பார்த்துக்கிறீங்க. ஏன்னா, ஒரு முன்னாடி ஒருத்தர் கூட பேசுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்க சார். இப்போ அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு விருப்பம். சிமிலரா. செகண்ட்ஸ் கார் இருந்தாலும் போதும். தட் இஸ் ஹவ் ஹி செட். ஸோ புதுசு வாங்கணும்லாம் இல்ல. எனக்கு ஒரு கார் வேணும். இப்ப என்னுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப வேலை செய்யுங்கிறனால, என்னுடைய தங்கச்சி பசங்க 2 பேர். சின்ன பசங்க. அவனுங்கள்ட்ட சொல்ட்டேன். "தினமும் ஒரு 2 நிமிஷம் இத நீ நினைக்கணும்டா" அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துட்ட சொன்னேன். "சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. 2 மாசத்துல அந்த விஷயம் நடந்தது. அப்ப நான் அவனுங்கள்ட்ட கேட்கும்பொழுது, "என்னடா பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவனுங்க சொன்னது இப்ப நீங்க சொன்னதுக்காக நான் அதுக்கு ஆப்ட்டான எக்ஸாம்பிள் நானே சொன்னேன். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கலாம், ஒரு நாள் வந்து நாங்க முன்னாடி உட்காந்துட்டு குதிச்சுட்டே வர்றோம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்குவோம் மாமா. ம். இன்னொரு நாள் வந்து, அம்மா வந்து ஏன்டா என்னைய முன்னாடி உட்கார வைக்க மாட்டீங்களான்னு இது பண்ணது நெனச்சுக்குவோம் மாமா. அப்புறம் நீங்க வந்து என்னைய பார்க்குக்கு கூப்பிட்டு போன மாரி நெனச்சுக்குவோம் மாமா. ஒரு நாளும் அந்த குழந்தைங்க வந்து சீக்வென்ஸ மாத்திட்டே சீக்வென்ஸ இருப்பாங்க. மாத்திட்டு, அதனுடைய கிரியேட்டிவிட்டி அந்த ஆ. அளவுக்கு இருந்தது ஒரு பெரிய ம், ம், அட்வான்டேஜ். ம். இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைங்க டவுட்டே படல. இது கான்ஃபிடென்ட்டா நடக்குமா, இருக்கும். நடக்காதாங்கிற அந்த சந்தேகமே அதுகளுக்கு இல்ல. அந்த கார்ல நான் மாமா கூட என்னென்னலாம் பண்ண போறேன்? மாமா வந்து ஒரு நாள், மாமா வேலைய விட்டு வந்த உடனே, மாமா வா வெளிய போலான்னு போய் சாப்பிட்டு வந்தோம். கார்ல படத்துக்கு போனோம். அப்போ ஒரு நாளும் அந்த குழந்தைகளுடைய கற்பனை ஒரு மாதிரி தூண்டவும், அவரு சொல்றாரு, "ஒரு நாள் பசங்கள வந்து இப்படி கூப்பிட்டு போறேன். என் தங்கச்சி, அம்மா பின்னாடி உட்காந்துட்டுருக்காங்க. பசங்க 2 பேர் முன்னாடி இருக்காங்க. நான் கூப்பிட்டு போவேன். மாமா நீ இதே ரோட்ல இப்படியே நீ வந்து கூப்பிட்டு போனது நாங்க நெனச்சோம். ஆனா நான் உங்கள்ட்ட சொல்லல. இப்படியே நாங்க நெனச்சோம் மாமா நடந்தது" அப்படின்ட்டு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அது பெரிய ஆச்சரியங்க உண்மையாலுமே. நாமும் ஒரு காலத்தில குழந்தைகளா இருந்தவங்க தான். என்னமோ மண்டைக்குள்ள நடந்து போச்சு. அந்த ஃப்ரீடம நம்ம இழந்துட்டோம். அப்போ அதே வேலைய இப்ப நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு நடக்க ஆரம்பிக்குதுன்னு. ஸோ இதுதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்களா? கரெக்ட்டான இது. கரெக்ட். ஏன் குழந்தைக்கு வந்து நடக்குதுன்னா, ஆக்சுவலா அந்த விஷயத்துக்கு வரலாம்னு நெனச்சேன். ஓகே. குழந்தைக்கு வந்து ரொம்ப ஈஸியா நடந்துரும். நடந்தது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சட்டிலா நினைப்பாங்க. ஆல்ரைட். அதாவது இலகுவா, எதார்த்தமா. எதார்த்தமா. என்னங்க சப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஓகே. நம்ம எதார்த்தமா நினைப்போமா? எனக்கு ஒருத்தன் ரூ. 1000 தரணும். ம். ரூ. 1000 அவன் இன்னைக்கு தந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். ம். தருவானா? இல்லையா? ம். தந்துருவானா? அப்படின்னுலாம் பல விதத்துல யோசனை யோசனை. போகும். அது வந்து எதார்த்தம் கிடையாது. கரெக்ட். ஏன்னா, ஒரு சில நம்ம தமிழ்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். ம். அர்த்தம் தெரிஞ்ச வார்த்தைக்கு அதாவது ஆக்சுவலா வேர்ட் தெரியாது, அர்த்தம் தெரியாது. இப்படி மாறி மாறி தான் இருக்கும் தமிழ்ல. ம். ம். ஆக் ஆக்சுவலா அது கரெக்ட்டா தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ம். ஆனா நம்மனால புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியாது. முடியாது. நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப எதார்த்தமா இருப்பாங்க. காரணம் வந்து என்னன்னா, எது சந்தோஷமான நேரம், ம். எது துக்கமான நேரம் ம். அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெருசா பெருசா தெரியாது, தெரியாது. இருக்காது. ம். உண்மைய சொல்லணும்னா, நீங்க சூப்பரா ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு போகணும்னாலே 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? ம். அவங்களோட நீங்க பழகுனீங்கனாலே நீங்க போயிருவீங்க. ஓகே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க செயல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். ஆனா சப்கான்ஷியஸ்ல பண்ணுவாங்க. ம். அந்த ஸ்டேட்ல இருந்து பண்ணுவாங்க. ம். அப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து அவங்க பண்ணையில என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் பார்ப்பாங்க, விளையாடுவாங்க, கை, கால் உதறுவாங்க, என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. பிறந்த குழந்தைய சொல்றேன் 2 வயசு குழந்தை. கரெக்ட். அது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நேரத்தில அவங்க இப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு இருக்கிறப்போ, பேசாத பருவம் இல்லைங்களா? ஆமா. தலையாட்டிட்டு இருக்கப்போ, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. ம். சம்மந்தமே இல்லாம ஒரு சவுண்ட் நம்ம கேட்டுருக்க மாட்டோம். அவங்க கேட்பாங்க. ம். ம். டெய்லியுமே குக்கர் சவுண்ட் வரும். ம். அது குக்கர் சவுண்டுன்னு நமக்கு தெரியும். ம். நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், இது ரியாக்ட் பண்ணுது பாரு அந்த குக்கர் சவுண்டுக்குன்னு. அப்படி இல்ல. ம். அந்த குக்கர் சவுண்ட்ல ஒரு ஃப்ரீக்வென்சி ஜெனரேட் ஆகுது. கரெக்ட். அதத்தான் ஃபாலோ பண்ணுது. ம். அது மட்டும் இல்லாம, அந்த அந்த ஸ்டேட்ல சப்கான்ஷியஸ்ல இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து அது ஆழமா இருக்கிறப்போ, சில சோல்ஸ், சில ஸ்பிரிட்ஸ் வந்து அங்க வர்றது வந்து அவங்க கவனிப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு தெரியும். ஓகே. நல்லாவே தெரியும். ம். அதனால தான் நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு பிறந்த குழந்தைகிட்ட தாய் தான் இருப்பாங்க. கரெக்ட். அவங்க அவங்க வேலைய தான் பார்ப்பாங்களே ஒழிய, இவ்வளோ தூரம் நுணுக்கமா பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ஆனா தந்தை வந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். ம். ஆனா அவங்க வேலையில இருப்பாங்க. ம். ஆனா அவங்களுக்கு விளையாட்டு மட்டும் காட்டுறது மட்டும் இல்லாம, அவங்க என்னென்ன செய்யறாங்க. ம். முத்திரையெல்லாம் செய்வாங்க. நெறைய முத்திரைகளும் செய்வாங்க. உண்மைங்க சார். எங்க வீட்ல ஒரு குழந்தை பின்னாடி இருந்தது. 3 மாசத்துல அந்த குழந்தை வந்து அது அது எங்க வீட்ல தான் வளர்ந்தது அந்த பையன். இத நான் சொல்லி யாருமே நம்ப மாட்டேன் அப்டின்ட்டாங்க. ஆனா அது நடந்தது எனக்கு தான் தெரியும். இங்க வெளிய அந்த படியில ஏறி வரும்பொழுது, இந்த முன்னாடி படியில உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது, அந்த அந்த இத செய்யும்பொழுது அந்த பையன் வந்து பெருசா பேசக்கூட மாட்டான்னு வச்சுக்கங்களேன். ஒரு 1 வயசு
சில மாதங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான். அவனால நடக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கான். அப்போ என்ன பண்ணான் தெரியுங்களா? வெளிய உட்காந்துட்டு, அவன் பாட்டுக்கு திடீர்னு இப்படி மணி அடிக்கிற மாரி இது பண்றான். இப்படி அந்த கற்பூர ஆரத்தி காட்டுற மாரி பண்ணிட்டு, இந்த என்னமோ பண்றான். அவன் பாட்டுக்கு இப்படி சாமி கும்பிட்டு, அந்த பூ போட்டு, ஆசீர்வாதமெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு. ஒரு 1 வயசும் சில மாசம் ஆன குழந்தைக்கு, ம், ம், ம். அவங்க வீட்ல இந்த மாரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம திரும்ப சொல்லலாம். வீட்ல பண்ணியிருப்பாங்க. கோயில்ல பார்த்துருப்பாங்க. பட்டு ப்ராப்பரா இந்த ஒரு விஷயத்த வந்து பழக்கப்பட்ட ஒரு ஆள் பண்ணுனா எப்படி பண்ணியிருப்பாங்க? அவன் வாயில மந்திரம் சொல்ற மாரி முணுமுணுத்தாங்க சார் அன்னைக்கு. அவனால அந்த வேர்ட்ஸ வெளிய கொண்டு வர முடியல. பட் அவன் அந்த மந்திரம் அப்படி சொல்லி அத சொல்ற மாரி நான் அவன ஒண்ணுமே தொந்தரவு பண்ணல. நான் பேசாம உட்காந்து என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, ப்ராப்பரா ஒரு பூஜை பண்ணி முடிச்சு என்ன பண்ணணுமோ அத்தன வேலையும் பண்ணுனதுக்கப்புறம், என்னை இப்படி திரும்பி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஆனா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கு தெரியுங்களா? அவன் அவனாவே இல்ல. அவன் வேற ஏதோ ஒரு நிலையில இருந்து இது பண்ணான். அந்த கை வைக்கிறது அது இது. ஈவன் தோ ஒரு குழந்தனால அத ப்ராப்பரா பண்ண முடியலனாலும், அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் உண்மையாலுமே. அதே பையன் சின்ஸ் நீங்க ஸ்பிரிட்ன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால, ஆ வெளிய வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் அவன நான் ரோட்டுக்கு கூப்பிட்டு போறேன். அப்போ போம்பொழுது நடத்தி இப்படி பொறுமையா கூப்பிட்டு போம்பொழுது, இங்க பக்கத்துல ஒரு மில் ஒண்ணு இருக்குங்க. அது பெருசா கவனிப்பார் இல்லாம இருக்கும்பொழுது, நம்ம பார்த்தா கொஞ்சம் இருட்டு பார்த்தா பயமா இருக்கும். அது எல்லாமே ஓகே. ஏன்னா, அந்த பெரிய மரம், பொதரண்டுன மாதிரி இருக்கும். நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த பையன் பார்த்துட்டு, தாத்தா நிக்கிறாங்கன்னான் பாருங்க. ஆ. "தம்பி என்னடா சொல்ற?" அப்படின்னா, அவன் பயமெல்லாம் படல. "இந்த பாரு தாத்தா" அவன் மரம் மேல நிக்கிறாங்க. மரத்து மேல எப்படி பார்த்தீங்களா? அவனோட இந்த கான்ஷியஸ் மைண்ட் அவனுக்கு அதெல்லாம் வேலை செய்யல. தாத்தா நிக்கிறாங்கன்னான். பேசாம பையன எடுத்து இப்படி புடிச்சிட்டு விறு 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 விறுன்னு நடந்துட்டான் அந்த இடத்துல இருந்து. ஆனா, அவன் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவன் கைய காட்டியே சொன்னான், "அங்க தாத்தா நிக்கிறாங்க" அப்படின்ட்டு. நீங்க சொல்றது எல்லாமே பிகாஸ் அந்த குழந்தையினுடைய மைண்ட் வந்து இன்னும் அந்த ஒரு அனலிட்டிக்கல் தாட்டுக்கு போகவே இல்ல. அவன் வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாரி சட்டிலா இருக்கான். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வித்தவுட் எனி அனலிட்டிக்கல் தாட். மேபி இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூவா இருக்குங்களோ? நிச்சயமா. சாரி. ஏன்னா, அ ஏன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து விட்டுர்றோம். அந்த ம். பருவத்த தாண்டிர்றோம். ம். வேற சில நெறைய என்விரான்மென்டல் இஷ்யூஸு, படிக்கிற வேல, ஸ்கூலுக்கு போற வேல, வேலைக்கு போற வேலை இந்த மாரி நெறைய அன்றாடம் வேலைகள் வேலை. இதெல்லாம் இருக்கிறனால, நம்மனால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது போக என்னன்னா, நம்ம இப்படி இருக்கோம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும், நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. கரெக்ட். நம்ம அதிகமா கெட்டு போறதே வந்து எதுலன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்றது, டிவியில பார்க்குறது, படத்துல பார்க்குறது, சோஷியல் மீடியால வர்ற விஷயங்கள வந்து நம்ம எண்ணி எண்ணி தான் நம்ம வந்து கெட்டு போறோம். ம். என்ன, அந்த விஷயமும் நம்மள தாக்கும். ம். இப்போ குழந்தைங்க வந்து என்னன்னா, பக்கத்து வீட்டு குழந்தை வந்து விளையாடுதுன்னா, அந்த குழந்தையோட விளையாண்டு முடிச்சோனே அந்த சப்ஜெக்ட் அங்கேயே விட்டுரும். ஊட்ரும். அத எடுத்துட்டு வராது. ம். இன்னொரு குழந்தை கூட இங்க விளையாண்டுருக்கும். ம். இன்னியும் ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு கண்டலன்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது ம். ஊரே அழுதுட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை விளையாண்டுருக்கும். விளையாண்ட்ருக்கும். எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. கிரகப்பிரவேசம், கோயில் கீழ்ங்களோ அங்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கும். ம். அவங்க வந்து அதில 2 காரணமும் சொல்லலாம். எய்தர் அங்க ஃப்ரீக்வன்சியாவும் இருக்கலாம். ம். இல்ல அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இல்ல நெகட்டிவ் விஷயம் ஏதோ வைப் அங்க இருந்ததுனாலும் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. எண்ட் ஆஃப் தி டே ஃப்ரீக்வன்சி தான். ம். ம். புரியுதுங்களா? இதனால தான் வந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட சேர்ந்தது தான். ஆழ் நிச்சயமா, மனசோட சேர்ந்தது நிச்சயமா தான். அதுதான். ஓகே. இதனால தான் நான் சொல்றேன். நீங்க வந்து முதல்ல ஆரம்பத்தில புதுசா நீங்க வந்து எப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். பட் ஸ்டில் நான் இதில தீவிரத்த காட்டணும் அப்படின்னா, லவ் பண்ணு. ஓகே. ஸோ நம்மள நாமளே ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்மளுடைய பெரியவங்க வந்து உன்ன நீ முதல்ல விரும்புன்னு சொல்றதுக்கு உண்டான அர்த்தங்களோ? நிச்சயமா. ஓகே. அதாவதுங்க இன்னொன்னு என்னன்னா, உலகத்திலேயே நமக்கு யார் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு. ஓகே. இல்ல நம்ம பிரெயின். ம். 2வது யார் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு. ஓகே. அப்பா, அம்மா, குழந்தை குட்டி, ஃபேமிலி, ஒய்ஃப், தாத்தா, பாட்டி இவங்க எல்லாமே 3 பார்ட்டி. ஓகே. அவங்கலாம் இருப்பாங்க கூட. எல்லாருமே கூட தான் இருப்பாங்க. ஆனா, நமக்கு முதல் கடமை வந்து என்ன தெரியுங்களா? ம். நம்மளோட மனச கரெக்ட்டா வச்சுக்கணும். ம். 2வது நம்ம உடம்ப கரெக்ட்டா வச்சுக்கணும். ம். மனச ஏன் கரெக்ட்டா வச்சுக்கணும்னா, உனக்கு வேண்டியது நடக்கணுமா? வேண்டாமா? கண்டிப்பா நடக்கணும். உனக்கு புடிச்சது வேணுமா? வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அப்போ அதுக்கு 2த்தையுமே நீ தயார் பண்ணணும். ஓகே. இப்போ எனக்கு பிடிச்ச சாப்பாடு புரோட்டா ம். அண்ட்
ஏதோ ஒரு கிரேவி அதுக்கு ஏதோ சால்னா கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ம் வாசம் இழுக்குது, டேஸ்ட்டு அழகாக அதை சாப்பிட்டேன். நாக்கு கேட்குது, சாப்பிட்டாச்சு. ம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த டைஜஷன் ப்ராசஸ்ஸு, ம் வயிறெல்லாம் எரியும். ம் என்னங்க உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்கும். ம் நெக்ஸ்ட் டேவும் ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ம் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஒழுங்காக தூக்கம் வராது, ம் இந்த மாதிரிலாம் இருக்குது. நாக்கு வேணுங்குது, ம் ஆனால் உடம்பு வேணாங்குது. வேணாங்குது. ம் இந்த மாதிரி விஷயங்களும் எப்படி சால்வ் பண்ணுறது? ம் அதுக்காக நீ அதை சாப்பிடாதன்னு நான் சொல்ல வரல. புரியுது. சாப்பிட்டுக்கோ. ம் ஏங்க இன்னொன்று சொல்லுவாங்க, கான்சியஸாக சாப்பிடுமாங்க. ம் அது உண்மைதான். ம் ஆனால் எடுத்தடுப்பில் கான்சியஸாக சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையே பிடிக்காம போயிடும். ம் கான்சியஸாக சாப்பிட்னா என்னென்னா, ஒரு சிப்ஸ் எடுத்து இப்படி கடிச்சிங்கன்னா ம் அந்த உடையிற சத்தம், ம் அந்த துகள்கள் உள்ளே போகிற சத்து, இது அந்த அந்த ஷேப்பு, விதம். ம் அப்புறம் அதோட டேஸ்ட்டு, அந்த ம் சால்ட்டு, அந்த சால்ட்டு போட்ட சிப்ஸ்லேயும் புளிப்பு இருக்கும். கரெக்ட். அப்போ தான் தெரியும், கான்சியஸாக சாப்பிடல தான் தெரியும். இனிப்பும் இருக்கும். ம் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற டப்பு டப்புன்னு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ம் அப்படி நீங்கள் கான்சியஸாக சாப்பிடையில ஒரே ஒரு சிப்ஸுக்கு மேலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ம் ம் புரியுதுங்களா? இப்போது இன்னொரு சப்ஜெக்ட் வந்து இதில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் உடம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா லங்ஸு. ஓகே. லங்ஸு வந்து ஹார்ட் எல்லா ஆர்கனும் முக்கியம்தான். ம் ஆனால் முக்கியமாக இந்த விஷயத்துக்கு, ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு, ஈவன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு, ம் எல்லாத்துக்குமே இல்லை உங்கள் ஃப்யூச்சரை டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ம் என்ன முக்கியமாக தேவைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லங்ஸ். ஓகே. லங்ஸை நல்லா பார்த்துக்கணும். ஓகே. ஏன் லங்ஸை நல்லா பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மூச்சுக்கு உண்டான கருவி அப்படின்னே வச்சுக்கலாம். கரெக்ட். இன்டர்னலாக இருக்கணும், எக்ஸ்டர்னலாக என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ம் மூச்சை எப்படி இழுக்கிறோம், எப்படி ஹோல்டு பண்ணுறோம், எப்படி ரிலீஸ் பண்ணுறோம் ம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ம் இப்போது இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே நிறையா பொருட்களை போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ம் நிறையா பொருட்களை போட்டு வச்சிட்டோம்னா, இப்போ நான் வந்து சவுண்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பேசுகிறேன்னா எக்கோவே இருக்காது. கண்டிப்பா இருக்கு. பொருட்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ பேசுகிறேன்னா எக்கோ வரும். கண்டிப்பா. எக்கோ இஸ் நத்திங் பட் வைப்ரேஷன். சரி. அதே மாதிரி கோயிலில் போய் அர்ச்சகர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க. எப்படின்னா ஆற்றுல போய் குளிச்சுட்டு ம் அப்படியே பூஜை பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சரி. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அப்போ தான் கரெக்டாக வரும். சாப்பிட்டிங்கன்னா உள்ளே வந்து டெபாசிட் ஆயிரும் அந்த வைப்ரேஷன். ஏன்னா மூச்சை பிடிச்சி இழுத்து அந்த மந்திரத்தை சொல்லணும். ம் அந்த மந்திரம், அந்த வார்த்தையை வந்து சொல்லையில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அங்கே சில விஷயத்தை வைப்ரேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே. அதுக்காக தான் அது பண்ணுறது. இப்போது நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் என்ன சமாச்சாரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ப்ரீத்தை ஹோல்டு பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடத்த முதல்ல கொடுக்கணும். ஓகே. லங்ஸுக்கு கீழே ஸ்டொமக் இருக்குது. ம் நிறையா சாப்பிட்டீங்கன்னா ஸ்டொமக் பெருசா. பெருசாகிடுச்சுன்னா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாது. சில நேரத்தில் இது எல்லாருமே கண்டிருப்பாங்க, இதை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், ஆனால் நைட் என்னால் சாப்பிட முடியல. ஃபார் சம் ரீசன் எனக்கு கோபம், நான் வேண்டான்ட்டேன். ம் ஏக்கம் மனசு, வேண்டான்ட்டேன். இல்லை என்னால் சாப்பிட முடியல, இல்லை அது எனக்கு டைமே இல்லை, ம் நான் போய் படுத்துட்டேன். ம் இப்படி மல்லாக்கு படுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்பு குத்தும், ம் வயிறு உள்ளே போகும். ஆமாம். அதுதான் பெஸ்ட்டு விஷயமே. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வயிறு எம்ப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஓகே. அப்போ தான் லங்ஸ் விரிவடையும். ஓகே. இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, எக்ஸேல் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆமா. அதோட நேரம் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓ, மூச்சு வெளியே விடுற நேரம் அதிகமாகும். ஓகே. மூச்சு வெளி விடுறது தான் வித்தையே, உங்களுக்கு தெரியும். ஓகே. மூச்சை எவ்வளோ தூரம் உள்ளே இழுக்கிறோமோ அதோட இன்னும் கொஞ்சம் அதிக மடங்கு வெளியே வெளியே விடணும். விடணும். அப்புறம் அதை நிறுத்தணும். ம் இது ரெண்டுமே அது நடக்கும். ஓகே. இது ரெண்டுமே நடக்கையில் என்ன ஆயிரும்னா தன்னை போல தூக்கம் வந்துடும், தூங்கிடும். எஸ் எஸ். அந்த ஏன் தூக்கம் வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு டக்குன்னு போயிடும், ஆல்பா. ஓகே. என்னங்க உடனே அந்த ஆல்ஃபாவுக்கு போயிடுவோம், அடுத்தது உடனே தூக்கம் வந்துடும், இதெல்லாம் போயிடும். இப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ, அந்த ஸ்டேட்டில் இருந்து ம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ம் ஈஸியாக நிறைவேறிடும். ஓகே. இதனால தான் சாப்பாடு முக்கியங்கிற. ம் சரி, நான் என்ன தான் சாப்பிட்றது? ம் அப்போ நான் வெஜிடேரியனாக ஆகணுமா, சாப்பிடாமே இருக்கணுமா? ம் இதெல்லாம் எனக்கு தேவையானே எனக்கு தோணுது. மனுஷன் பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தான். சாப்பாடு. இன்னும் முட்டாள்தனமாக பேசுகிறேன். கரெக்ட். அது உண்மைதான்.
நம்ம இப்போ ஆரம்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்துக்கோங்க, ம் வெஜிடேரியனாக இருந்துக்கோங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க. ம் ஒரே ஒரு விஷயம், மசாலா பொருட்கள் இல்லாமல் சாப்பிடணும். ஆல்ரைட். நான் மசாலா பொருட்கள்னால் என்னென்னா ஜிஞ்சர், கார்லிக், ஓகே. இதுதான் மெயின். ம் இதுதான் சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எரிச்சலை கொடுக்கும், டேஸ்ட்டையும் கொடுக்கும். கரெக்ட். அந்த உணர்வுகளையும் அது தூண்டிகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா நான் என்னத்தை தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது ம் அப்படின்னா, ஒரு சிக்கன் பீஸ் இருக்குன்னா அதை வந்து நல்லா பாயில் பண்ணியோ இல்லை ஒரு மாதிரி குக் பண்ணியோ, அதில் வந்து காரத்துக்காக பெப்பரும் ம் உப்பும் ம் ஒரு சின்ன லெமனேட், அந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு புழிஞ்சது. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும். ம் அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு தோணாது. ஓகே. ஆச்சுங்களா? ஸோ இதுவும் வந்து எகைன் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏய் என்ன அதுக்கு நீ சாப்பிடாதுன்னே சொல்லிடுறேன்டா. ஆமா. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் விடை காண முடியாது. தீம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம லங்ஸுக்கு குடுக்கணுங்கிறது தான் இங்க சொல்ல வரேன். கரெக்ட், கரெக்ட். எப்பாடுபட்டாவது நீங்க அந்த ஸ்பேஸை குடுங்கங்கிறேன். ம். இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ முட்டை சாப்பிடுவாங்க, இவ்வளோ சிக்கன் சாப்பிடுவாங்கன்னா, அதை ஏதோ ஒரு வகையில அவங்க பர்ன் பண்ணுவாங்க. பண்ணிருவாங்க. பர்ன் பண்ணிட்டு அவங்க வந்து அத அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு குளியல் போடுவாங்க. ம். குளியல் போடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வயிறு ஒட்டி இருக்கும். கரெக்ட். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் பொழுது, எங்க கோச் என்ன சொல்லுவார்ன்னா, "நீ எவ்வளோ பெரிய வித்தக்காரனா வேணாலும் இருந்துக்கோ. ஆனா உன்னுடைய பிரெத்த வந்து கரெக்ட்டா ரெகுலேட் பண்றதுக்கு நீ தெரியலன்னா, உன்னால ட்ராக்ல ஜெயிக்கவே முடியாது." அப்படிம்பாரு. எல்லா ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடியவனும் ஓடும்பொழுது அவனுக்கு ஹைப்பரா இருக்கும் தான். ஆனா, ஓடி முடிச்சதுக்கப்புறம் அவன் இமிடியேட்டா அத சீர் பண்றதுக்கு உண்டான வழிய அவன் பார்த்துருவான். உனக்கு அந்த பிரெத் கண்ட்ரோல் இல்லைன்னா, நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சனா உன்னால இருக்கவே முடியாது. அப்படிங்கிற அந்த ஒரு இத சொல்லுவாரு. இப்ப நீங்க சொல்றது அதுதான் இல்லைங்களா? அந்த பிரெத் கண்ட்ரோல் இல்லன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உண்மைய சொல்லணும்னா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ரொம்ப தூரம் போகணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா, ஓப்பனா சொல்லணும்னா மூச்சையே நிறுத்தணும். ஓகே. அந்த அந்த பிரீத்திங்கையுமே வந்து ஸ்டாப் பண்ணி தான் உண்மைய சொல்லணும்னா அது நடக்குது. ஓகே, அன்றாடம் வாழ்க்கையில எல்லாத்தோட வாழ்க்கையிலயும் நடக்குது. ஆனா ஆழ்ந்த தூக்கத்தில நடக்குது. ஓகே, ஆனா அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்னா ஒண்ணுமே இல்ல. ஓகே. ஸோ ஆழ்ந்த தூக்கத்தில நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு போறது பேரு வந்து என்ன சொல்லுவாங்க? டெல்டா அப்படிம்பாங்க. ம். நெறைய ஸ்டேட் இருக்கு. அது டெல்டான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்ல. ம். இங்க ஏதோ ஒரு ஊர்ல டெல்லியில என்ன நடக்குது? அமெரிக்கால என்ன நடக்குது? அப்படிங்கிறதும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதோட முக்கியமா பிரெடிக்ட் பண்ணலாம். ஓகே. இதுதான் அடுத்தது நடக்குது ம். அப்படிங்கிறது பிரெடிக்ட் பண்ணலாம். ஓகே. இவனுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லலாம். ம். உண்மைய சொல்லணும்னா ஜோசியமே பார்க்கலாம். பார்க்கலாம். அதாவது அது எப்படி தெரியுங்களா வரும்? அப்படியே சர்வசாதாரணமா வரும். ஓகே. ஒரு டெர்மினாலஜி நம்ம ஃப்ரீக்வென்ட்டா கேட்டிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கூல் காய். ம். கூல் கை. சொல்லணும்னா இவரு டோனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ம். ஆக்சுவலா நான் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டா இதெல்லாம் இல்ல. ஒரு காலத்தில பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃபார் சம் ரீசன் பார்க்கறதில்ல. ம். அவரு ரொம்ப கூல் காய்ன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, ஆமா. அதுக்கு பின்னாடி இருக்க சப்ஜெக்ட்டே இதுதான். ஓகே. சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே தான் முக்காவாசி நேரம் யோசிப்பாங்க. ம். அப்புறம் அவங்க தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தாட்டு சட்டிலா தான் இருக்கும். ஒர்க்கா தான் இருக்கும். அது ம். நடந்துரும். ஓகே. நமக்குமே நடக்கும் கிரிக்கெட் பார்க்கையில. ம். இந்த விக்கெட் போகும் இந்த ஸ்கோர்க்குள்ள ம். விழுந்துரும். ஏன்னா எனக்கு இது பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நடக்குங்க சார். அ, 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 அ. மீனிங் ம். நாட் நேரடியா பஜ்ஜின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது ரீசென்ட்டா நடந்தத வச்சு சொல்றேன். நம்ம வீட்ல மத்தியானம் வந்து காய்கறி சமைக்கிறது தான் வந்து இதா இருக்கும். எனக்கு இந்த நொறுக்கு தீனியில கொஞ்சம் விருப்பம் அதிகம். அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, காலையில இன்னைக்கு அம்மா வந்து இது ஒரு வாழைக்காய் பஜ்ஜியோ, இல்ல வடையோ சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல, அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவேன். இப்படி இப்படி நடந்து போம்பொழுது, அந்த நிலவ தாண்டும் பொழுது, அது அந்த தாட் வந்து ஆனா நல்லா ஆழமா அந்த பஜ்ஜியும், அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய இது இன்டென்ஷனலா நினைக்கிறதில்ல. அது இப்படி தானா மேல எழும். பின்ன நான் பாட்டுக்கு என்னுடைய காரியத்த பார்க்கறக்கு போயிருவேன். நான் அம்மாகிட்ட சொல்லவும் மாட்டேன். எனக்கு அந்த அன்னைக்கு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அன்னைக்கு ஆணித்தனமா அன்னைக்கு எனக்கு மத்தியான வேளையில அது எனக்கு கிடைச்சே தீரும். ஸோ இங்க ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்றேங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? அம்மாகிட்ட நான் சொல்லவும் மாட்டேன். எஸ்.
அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு, மாமா உனக்கு அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன், இந்த இன்சிடென்ட் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்குது, பட் எஸ் நான் சொல்லலை. எஸ் எஸ் சொல்லலை, செய்யலை. சொல்லியிருந்தாங்களோ செஞ்சுருந்தாங்களோ அது நடந்திருக்குமாங்கிறது டவுட். ஓகே. ஏன்னா நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டீங்க. அதாவது அக்னாலேஜ் இல்லை, நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணு. இது கான்சியஸுக்கு சொல்லிட்டீங்க. ஓகே உடனே அது கைவிட்டுரும். சப்கான்சியஸ் வெளியே போயிடும். ஓகே ஓகே வேற ஆங்கிளில் சொல்லலாம் அம்மா கிட்ட, மீன்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறேன், வேற ஆங்கிளில் வந்து புரிய வைக்கலாம். அதுக்கு தான் வந்து சூட்சமமாக இந்த சித்தர்கள் வந்து பேசுவாங்க. திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். எய்தர் அது பாடலாக சொல்லுவாங்க, ஏன்னா அந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பாடலாக சொல்லுவாங்க, எழுத்தில் சொல்லுவாங்க, இல்லை ஒரு நாசுக்கா வேற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுவாங்க. ஓகே. இந்த பூ ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு இதுதான் காரணம், புயல் வருது இல்லையா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. சித்தம் பேச்சு அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவோம். அது காரணம் வந்து இதுதான். கான்ஷியஸுக்கு வந்துருச்சுன்னா நடக்காமல் போயிடும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்த வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ கூல்கை இவர், இப்போ விராட் கோலி அவர் இருக்கார், அவர் கூல்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சப்ஜெக்டில் என்னோட ரிசர்ச்லேருந்து நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே. ஆனால் கூல்கையா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஓகே. கிரியா யோகா, ஹோட்டல் அவரே நடத்துகிறாரு, அவரோட சாப்பிட்ற சாப்பாடும் அதுதான். ரொம்ப டிஃபைன்டாக சாப்பிடுவாங்க. பணக்காரன் சாப்பிட்ற முறைடா அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் கான்ஷியஸாக சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிரும். கான்ஷியஸாலாம் என்னால் சாப்பிட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போய்க்கோங்க. ஓகே. ஆக்சுவலாக ஒரு நேரத்தை விட்டுறணும், நான் அதுவும் சொல்லலை. நீ 4 நேரம் 5 நேரம் கூட சாப்பிட்டுக்கோ. என்ன நீ பண்ணுறேன்னா இந்த மாதிரி சாப்பிடு. ஓகே. நான் என்ன சாப்பிட்றேங்கிறத வந்து தெரிஞ்சு உணர்ந்து அளவாக மசாலா ஐட்டம் இல்லாமல் சாப்பிடணும். தெரிஞ்சு உணர்ந்து நீ சாப்பிடணும். நீ சாப்பிடலைங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணுறீன்னா, அந்த மசாலா ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் போக அளவு குறைஞ்சி போயிடும். ஓகே. அளவு குறைஞ்சி போச்சுன்னா மூச்சோட லென்த் அதிகமாகும். ஓகே. மூச்சோட லென்த் அதிகமாகிடுச்சுன்னா நார்மலாக இருக்கிற பீரியட்லேயே நீ வந்து என்ன ஆயிடுவேன், சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு, ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிருவேன். உடனே வேகஸ் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இதுலேயே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர், இது வந்து கிரிக்கெட் பிளேயர் சொல்லிட்டு இப்போது ஃபுட்பால் பிளேயரை சொல்கிறேன். அவரை பிடிச்சிட்டு வந்தாங்க. நீ வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரியா, நீ வந்து பெரிய தில்லாலங்கடியாக இருக்க, எப்படி நீ வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து கோல் போடுற, கரெக்டாக பாஸ் பண்ணுற, என்னன்னே தெரியல, இன்னும் பண்ணுற நீ அப்படிங்கிறக்க டிஸ்கவரி சேனல் ஒன்று யூடியூப்பில் இருக்குது, வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அவரை கூப்பிட்டு போய் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் விட்டுறாங்க. அதுக்கு தான் கம்பம், கோல் போடு பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. இவர் தட்டுன்னு தட்டிட்டு கரெக்டாக அங்கே கோல் இவருக்கு சம்மந்தமில்லாத ஸ்போர்ட்டு, இந்த சைடும் போடுறாரு, அந்த சைடு அவர் மட்டும்தான் ஆடுறாரு, வேறு யாரும் இல்லை. இங்கேருந்து அங்கே போடுறாங்க, இங்கேருந்து பரவாயில்ல, எதுவும் எனக்கு தெரியுது. ஆமாங்க, சரி, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்கன்ட்டாங்க. ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பிட்ச் டார்க். அவங்க சம்மதர்வே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்பவும் அதை வந்து போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சப்கான்ஷியஸ் மூலியமாக நான் அந்த பால் கிட்ட நான் பேசுகிறேங்கிறார். ஓகே. என்ன அவர் சப்ஜெக்ட்டு, அந்த டார்கெட்டே பால். அப்போது ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சப்கான்ஷியஸ் மைண்டில். இப்படி தான் வரும், அப்படி தான் வரும், இப்படி தான் போகும். ஒன்றா அதை மேனிப்புலேட் பண்ணுறாரு, இல்லை ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கணுங்க. கண்டிப்பாக. இப்போது அவர் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறங்காட்டியே அவங்களோட ஃபிசிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சாப்பிட்ற முறையும் வேறு. கரெக்ட். அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா ஆமாம், ஆனால் அவன் எப்படி சாப்பிடுவான்? வெஜிடேபிள் சாப்பிடுவானா? ஆமாம் சாப்பிடுவான். நிறைய சாப்பிடுவான், ரொம்ப நிறைய சாப்பிடுவான், ஆனால் எப்படி சாப்பிடுவான்? சரி, இவன் ஃபுட்பால் விளையாடுறதே இவன் வேலையா? இல்லை, ஓடுவான், என்னென்னமோ பண்ணுறான். அதே மாதிரி பாக்ஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க மெடிடேட் பண்ணுவாங்க. ஓகே. சூப்பராக மெடிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நிறைய எனர்ஜி வந்து அவங்க கொடுக்கணும். அப்போ வந்து என்னென்னா டாய்ச்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணும்.
அதுக்காக அந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம். அங்கே அடி விழுந்தாலும் அந்த அடி இம்பேக்டை வந்து வாங்கக்கூடாது. கரெக்ட். மைண்டில் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, எரேஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்த அடி இவன் கொடுக்க முடியும். ம். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய. ஸோ நம்ம ரொம்ப தூரம் இதுக்கு போக வேண்டாம். ஏன்னா புரியுது. மக்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து அன்றாடம் வாழ்க்கையில் இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இது ரெண்டுமே முக்கியம். ஓகே. முதல்ல முக்கியம் வந்து இதுதான். நம்ம என்ன சொல்லுவோம்னா, தியானம் பண்ணையில் இருட்டற வேணும், இல்லை சின்னூண்டு யாருமே இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும், நம்ம விட்டு அழகாக உட்காந்துருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து சொல்கிறோம். கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பவுமே தியானம் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே. ஆனா இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு இல்லைங்க சார்? எப்பவுமே எப்படி தியானம் பண்ணுறதுன்னா, எல்லாரும் சொல்கிறது தான் எகைன் மூச்சை கவனி. ம். ஆமாம், மூச்சை கவனி. மூச்சை கவனிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக தியானத்துக்கு வந்துடுவோம். ம். ஆனால் மூச்சு எப்படிடா நான் கவனிக்கிறது? ம். அந்த பொருளை கவனிப்பேன், இந்த பொருளை கவனிப்பேன், அதை கவனிப்பேன், இதை கவனிப்பேன். நான் எதுக்கு மூச்சை கவனிக்கணும்? ம். ஆக்சுவலாக மூச்சு நீ கவனிச்சு தான் இருக்க. ம். அப்பாடா அப்படிங்கிறோம்ல, ம். அதுதான் மூச்சை கவனிக்கிறது. ஓகே. எப்பவுமே நான் எப்படி அப்பாடா அப்பாடான்னு நினைக்கிறது? அப்பாடாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டு. கரெக்ட். பெருமூச்சு விடுவாங்க. ம். இப்போ நீங்கள் அளவு கம்மி பண்ணிங்கனாலே எக்ஸேல் வந்து அதிகமாக வரும். வரும். அப்போது எக்ஸேல் என்னடா அதிகமாக வருதுங்கிறத தாண்டி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கபங்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே கிளியர் ஆயிரும். ஓகே. அப்புறம் இந்த நாஸ்ட்ரல் இருக்கு இல்லைங்களா, அந்த நாஸ்ட்ரலில் ஏர் ஃப்ளோ வெளியே போகிறது வர்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட். அநியாயத்துக்கு வயிறு உள்ளே போகும், ம். எலும்பு குத்தும். ம். இதுதான் கவனிக்கிறது. ம். ஸோ அந்த மூச்சு விடும்பொழுதும் கூட எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அதுதான் தியானம். நம்ம வந்து நம்மள அமைதிப்படுத்திக்கிறதுக்கும், நாம விருப்பப்பட்டத வந்து செஞ்சுக்கிறதுக்குமே வந்து இதுதான் முக்கியமான வழி. இதுதான் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடமும் கூட. சரிங்களா? ஆக்சுவலாக மூச்சு பயிற்சி பண்ணணும். எஸ். எப்பவுமே மூச்சு பயிற்சி பண்ணணும். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, 10க்கு 4% வந்து இன்ஹேல்னு வச்சுக்கோங்க, ம். 6% வந்து எக்ஸேல். ஓகே. இதுதான் கணக்கு. ம்ஹ்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸேல் அதிகமாக வேணும். ம். இப்போ நான் வந்து இந்த கவுண்ட்டை எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் பிரீத்திங் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ம். யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ம். இதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. கரெக்ட். நீங்கள் அப்படி ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி ஃபிசிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை மாற்றுறீங்கன்னா அது தன்னை போல நடந்துடும். ஓகே. மீனிங் இது கரெக்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற முறையை மாற்றுனீங்கனாலே தன்னை ஆ. போல எக்ஸேல் வந்து அதிகமாயிரும். ஓகே, ஓகே, ஓகே. அதோட முக்கியமான விஷயம், எக்ஸேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ம், ம். மூச்சு உள்ளேயே அதிக நேரம் தங்கியிருக்கும். பட் வந்து அது கான்ஷியஸா இல்லாம தானாவே அது நடக்க ஆரம்பிக்கும். தானாகவே நடக்கும். எக்ஸேல் பண்ணி நிறுத்திடுவீங்க. ஓகே. மூச்சு இழுக்க மாட்டீங்க. கரெக்ட், கரெக்ட். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எகைன் நம்ம இதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் ஆமாம் வேறு மாதிரி. இப்போ தும்முறோம் அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன், தும்முற அந்த நொடியில் நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஓகே. மைக்ரோ செகண்ட் இல்லை நானோ செகண்ட்னு வச்சுக்கோங்க. ம். அதே மாதிரி கொட்டாய் விடுறோம், ம். அந்த நேரத்தில் நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறோம். ம். இந்த நேரத்தில் நான் எங்கடா போய் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? நான் ம். தும்முவேனா இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேனா? பண்ணுவேன். இல்லை கொட்டாய் விடுவேனா மேனிஃபெஸ்ட் பண்ணுவேனா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாமே ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்குது. ம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எப்படி போகணும்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ம். ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். ம். இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்ட உடனே தியானம் பண்ணாதீங்க, இல்லை மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ம். ஒர்க் அவுட்டே ஆகாது. ம். ம். ஏன்னா வயிற்றுல காலியாக இருக்கணும். ம். அதுதான் பசித்திரு அப்படிம்பாங்க. ம். ம். நான் சொல்கிறது எல்லாமே சித்தர்கள் சொல்கிறது தான். அவங்க வேறு மாதிரி ஒரு பொயட்டிக்காக வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறையா புக்கில் பயங்கர ரெஃபரன்ஸில் திருமூலர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். ம். ஆனால் வேறு மாதிரி நான் சொல்கிறேன். புரியுது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அணுக முடியும். இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசும்பொழுது ஒரு 2 தடவை நம்மளுடைய மக்கள் ஒரு கேள்வி கேட்டது உண்டுங்க சார். எப்படின்னா, தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அமைதியா இருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எனக்கு ஒரு விஷயம் வேணும். மேபி ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை வெல்த்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத வந்து என்னுடைய மனசில் இருத்திட்டு பின் தியானத்திற்கு போகணுமா? இல்லை நான் அந்த தியானத்தில் அப்படியே இருக்கும் பொழுது அந்த இடத்துல நான் அதை நினைக்கணுமாங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. இப்போ 2ல் நான் எதை செய்யணும்? ஏன்னா
தியானம்ங்கிறது அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா, நீங்க அந்த இடத்துலயும் நினைன்னு சொன்னா, நினைக்கும் பொழுது அது எப்படி வொர்க் ஆகும்? அதுக்கு எப்படி அந்த இடத்துல அந்த எனர்ஜி, பவர் கிடைக்குங்கிற அந்த கேள்விகள்ல அவங்க கேட்பாங்க. ஸோ இத எப்படி அப்ரோச் பண்றது? அதாவது மெடிடேஷன் பண்ணுறப்ப தான் அதை நினைக்கணும்னு இல்லை. சாப்பிட்றப்ப நினைக்கலாம், ஓகே. நடக்கிறப்ப நினைக்கலாம், ம். வண்டி ஓடுறப்ப நினைக்கலாம். ம். ஆனால் சட்டிலாக நினைக்கணும். ஓகே. சட்டில்ங்கிறக்கு ஒரு வார்த்தை மேபி நம்ம தமிழில் சொல்லிடலாம். அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது வந்து உண்மையை சொல்லணும்னா யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ம். என்ன அதை போட்டு திணிக்காதீங்க, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. அதாவது ரொம்ப அதுக்கே நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு அதை திரும்ப திரும்ப நினைக்கையில அதுக்கு ஒரு டைட்டில் வச்ச மாதிரி ஆயிரும். ஆல்ரைட். டைட்டில் வச்சுட்டிங்கனாலே கான்சியஸ்லேருந்து வெளியே போயிடும், அது சப்கான்சியஸ்லேருந்து வெளியே போயிடும். ஓகே. நான் வந்து தியானம் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா காலையில் 4 மணிக்கு அழகாக எந்திரிச்சு குளிச்சு ம். நல்லா ரெடியாகி விளக்கொன்னை பற்ற வச்சு மூச்சை நல்லா இழுத்து இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன், விஷுவலைஸ் பண்ணுறேன். ம். அது நடக்குமான்னா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நடக்காது. என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள ஃபார்மேட் கொண்டு வந்து நீங்கள் டைட்டில் வச்சுட்டீங்க, டிஃபைன் பண்ணிட்டீங்க, ம். உடனே சப்கான்சியஸ் என்ன பண்ணிடுனா, ஓ கான்சியஸ் நீயே பண்ணிடுறா, ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி ரொட்டீனை. இதுதான் என்னவோ பண்ணுறான், ம். நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு போயிடும். அது ம். ஸோ இந்த மாதிரி போயிடும். நம்ம இதைத்தான் வந்து இது எல்லாமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் கதையில் நம்ம சொல்கிறோம். மெடிடேஷனுங்கிறது வந்து என்ன ம். அப்படின்னா, எல்லாருமே பொதுவாக எல்லாம் பெரிய மெடிடேட் பண்ணுறவங்க கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணுற தப்பு இல்லை, ஒரு அளவுக்கு தான் பண்ணுறாங்க. அப்படின்னா எதை நான் சொல்லுவேன்னா, அந்த ஸ்டேட்டுக்கு எட்டுன உடனே அவங்க மெடிடேஷனை முடிச்சிடுறாங்க. ஓகே. என்னென்ன ஸ்டேட் இருக்குன்னா, பீட்டா இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, டீட்டா இருக்குது, டெல்டா இருக்குது, காமா இருக்குது. ம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா, டீட்டா, டெல்டா. ஓகே. ஒருத்தருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ம். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்டர், அந்த நம்பர்ஸ் விஷயத்தை விட்டுருவோம். ஓகே. இப்போது ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகையில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா நடக்குமானா நடந்துடும். ஓகே. டீட்டா ஸ்டேட்டுக்கு போய் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நடத்தி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டே நகர்த்தலாம், நோக்கு வர்மம். ம். டெல்டா ஸ்டேட்டுக்கு போய் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே. ப்ரிடிக்ஷன் மட்டும் இல்லாமல் எங்கேயோ நடக்கிற விஷயத்தையும் செயல்படுத்தலாம். ம். யாரோ நம்மளை பற்றி காசிப் பேசுகிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். சரி. ரொம்ப உச்சகட்டம் தான் டெல்டா. ம். டெல்டா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் டீப் ஸ்லீப் வித்தவுட் ட்ரீம்ஸ். ம். கனவே சுத்தமாகவே இல்லாத இடத்துல ஆழமாக தூங்கிட்டு இருக்கும். அதாவது தன்னையே தெரியாத அளவுக்கு தூங்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ தியானத்துக்கு நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா, மக்கள் வந்து என்னென்னா பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் இருந்துட்டு அதை முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. ஓகே. அப்போ ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன், இல்லை அது வரைக்கும் தான் நான் பண்ணுறேன், நீ எப்படியா ரெஃபர் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பண்ணையில் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வருது. எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பீனியல் கிளாண்ட் வைப்ரேட் ஆகுது, அங்கே இது ஆகுது அப்படின்னா நான் வந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு காரை வாங்கியிருக்கோம், அந்த காரை நான் ட்ரைவ் பண்ண போகிறேங்கிறது தான் சப்ஜெக்ட்னா, காரை ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஆன உடனே நான் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு வந்துடுறோம். ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் ஓடுது, ஆனால் நீ அதை ட்ரைவ் பண்ணுறியா அப்படின்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேட்லேயே நீ இருக்கணும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுவே இருக்கும். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மூச்சு பயிற்சி பண்ணேன், ஒரு எக்ஸேல் ப்ராசஸ். அது வந்து என்னென்னா, ஒரு டீசெண்டான ஒரு யூடியூப்பில் ஒரு மியூசிக்கை போட்டு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், இதுதான் கண்டினியூஸாக ஒரு லூப் மோடில் வரும். எக்ஸேல் மட்டும் அதிகமாகிற மாதிரி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். ஆல்ஃபா ஸ்டேட்டெல்லாம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்து இதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படின்னா அதுக்கு மெஷரிங் டிவைஸ் ஒன்று இருக்குது, அதெல்லாம் லேட்டர் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பண்ணி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருந்தது, ஃபுல்லாகவே எனர்ஜி இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, கை இருக்கான்னு இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக இருக்கானுன்னு தெரியல. கால் இருக்கானே இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக இருக்கானே தெரியல. கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடுது, அரைக்கண்ணு மட்டும் திறந்துருக்கும். அரைக்கண்ணை திறந்து
சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறோம். ம். ஏதோ ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரியுது. ம். அப்புறம் ஒரு சவுண்டு வருதுன்னா அதை மல்டி ட்ராக்காக நான் பிரிக்கிறேன். ம். ஒரு பேஸ் சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறான்னா ம். அந்த ட்ரம்ஸில் எத்தனை சவுண்ட் இருக்குன்னு என்னால் பிரிக்க முடியுது. ம். அப்புறம் அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் இருந்தது. அதாவது நீங்க தியானத்திலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமும் கூட. அப்புறமும் இருந்தது. ம். அந்த நிலையிலேயே நான் வண்டி ஓட்டுறேன். ம். அந்த நிலையிலே புக்கு படிக்கிறேன். ம். காய்கறி வாங்குறேன். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன். எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கேன். ம். அது என்னென்னா ரோபோட் மாதிரி ஒரு செயலாக இருந்தது. ஓகே. ரோபோட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி இப்படி பண்ணுங்கிறோம்ல, அந்த மாதிரியே நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நம்ம தனியாக ஃபீல் பண்ணுறோம். ம். அதை நகர்த்து அப்படின்னு நான் சொன்னாதான் இப்படி போகுது, இப்படி இப்படின்னு. அதாவது பேசிக்காகவே நம்ம பிரெயின்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, இன்புட்டை கொடுக்குது. ஆனால் அது வந்து நமக்கு அவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கவனிக்கிறோம். ஓகே. இது பேர் டெல்டா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ம். இந்த டெல்டா ஸ்டேட்டில் வந்து நான் ரொம்ப டீப்பாகவும் போகல. ஃப்ரீக்வெண்ட் டைம்ஸ் இதுக்கு போயிட்டேன். ரொம்ப டீப்பாகவும் நான் உள்ள அந்த டெல்டா ஸ்டேட்டுக்குள்ளே போகல. ம். சில யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சயன கோலத்தில் இருப்பாங்க. தலையில் வந்து கையை வச்சுட்டு இருப்பாங்க. சில பல யோகிகள்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க ஸ்டைலுன்னு நினச்சிப்போம், அவங்க ஃபார்மெட்டுன்னு நினச்சிப்போம். ம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த ஸ்டேட் அந்த மாதிரி கொண்டு போயிடும். ரமண மகரிஷி பார்த்தா இப்படி இருப்பார். ம். நிம்கரோலி பாபா பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ம். அப்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி படுத்துருவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபிசிக்கலாகவே அவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பேசவே பிடிக்காது. ம். பேச்சே நின்று போயிடும். ஓகே. ஏன்னா ஏன் அப்படி பேச்சு நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா சுவாசம் வெளியே போகும். சுவாசம் வெளியே போச்சுன்னா அந்த நிலையை வெளியே போயிடும். ம். இதெல்லாம் வந்து நான் பண்ணல. ம். கையை பிடிச்சி அதுவே என்னை கூட்டிகிட்டு போகுது. ஓகே. நீங்கள் வந்து இனிஷியேட் தான் பண்ணுற அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்கிறது வந்து இனிஷியேட் பண்ணுற ஸ்டேஜ். ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையை பிடிச்சி அதுவே ஒரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போயிடும். ம். ஒரு ஸ்டேட்டுக்கும் அதே கூட்டிகிட்டு போகும். அந்த ஸ்டேட்டுக்கு போனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது என்ன ஒரு பெரிய வித்தையே இல்லையே. ம். அப்போ நான் வந்து என்னுடைய மனசில் ஏற்கனவே ஒரு விதையை போட்டு வச்சுட்டேன். அதுக்கு அது முளை விட்டு அது வந்து பக்குவமாக வளர்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டில் நான் வந்து நீண்ட நேரம் இருக்கிறது தான் அதற்கு உண்டான ஒரே விடை இல்லைங்களா? ஓகே. அதுவும் அந்த விதையை போடும் பொழுது நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. யதார்த்தமாக இருக்கணும். டக்குன்னு அது யோசிச்சோமா அடுத்த பொழப்பு பார்க்குறோமான்னு போயிடணும். அது தானாக வளர்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களை நான் அது கொடுத்தேன்னா மட்டும் போதும் இல்லைங்களா? ஆமாம், கரெக்ட். ஓகே. நான் முன்ன ஒரு நூல் ஒன்று படிக்கும் பொழுது த பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின நூல். அதில் 2 ஆத்தர்ஸ் பற்றி சொல்லியிருந்தாருங்க அவர். ஒரு ஆத்தர் வந்து த்ரில்லிங் கதை எழுதுகிறவரும், இன்னொரு ஆத்தர் வந்து ஒரு கமீடியன் அண்ட் வேற ஒரு நார்மல் ஒரு இது எழுதுகிற மாதிரி. அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்னோட பேங்க் பேலன்ஸ் குறையுது அப்படின்னு தெரிஞ்சால் நான் இப்போ ஒரு புக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வரும்பொழுது, ராத்திரி தூங்கும் பொழுதுப்பா எனக்கு வந்து நல்ல த்ரில்லிங்கான ஒரு கதையை ஒன்று கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாம படுத்து தூங்கிடுவாங்களாம். காலையில் எந்திரிச்சு அவங்க சொல்கிறாங்க, தானாக த டேட்டா வில் கீப் ஆன் ஃப்ளோயிங் இன் மை மைண்ட். அது பாட்டுக்கு வரும். நான் எழுதுனேன்னா மட்டும் போதும். நான் எதையுமே யோசிக்க வேண்டாம். நான் எழுதிட்டே இருந்தேன்னா போதும். ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு புக்கை முடிச்சேன்னா பப்ளிஷ் பண்ணிவிட்டு வேலையை பார்க்குறக்கு போயிடுவேன்னு ஒருத்தர் சொல்ல. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் நான் உழைச்சதே கிடையாது. எனக்கு இது வேணும்னு நான் வேணும்னு நினச்சிட்டு நான் படுத்து தூங்கிக்குவேன். அவ்வளோதான். வேறு காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டேன். இட் வில் ஹேப்பன். அது பாட்டுக்கு நடக்கும். எனக்கு பொருள் வரணுமா, புக்கு இது பண்ணணுமா, ஏதாவது ஒரு காமெடி இது கிடைக்கணுமா, எவ்ரிதிங் வில் ஹேப்பன். என் வாழ்க்கையில் நான் உழைச்சதே கிடையாது. ஆனால் என்னுடைய உழைப்பு என்னென்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு ஏதோ விட்லாச்சாரியார் படம் மாதிரி இருந்தாலுமே, அவங்க 2 பேர் நிஜமாலுமே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதும் அந்த ஒரு இதுதான் இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் சொல்கிறக்காக சொல்கிறேன். ஓகே, அவங்க ஸ்ரீ அரவிந்தோ வந்து ஷாவித்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கே வந்து இந்த ஸ்டேட்டில் தான் எழுதியிருக்கார். அவரே சொல்லியிருக்கார். அந்த ஃப்ளோ வந்து அப்படியே வருமா, அப்படியே அவர் எழுதுவாராம். டெய்லியுமே அதான் பண்ணுவாராம். ஓகே. ஸோ இது அந்த ஸ்டேட்டுன்னா என்னென்னா அது டெல்டாவாக இருக்கலாம், டீட்டாவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து விதைச்சிட்டாங்கன்னா தன்னை போல் ஒரு டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு மைண்டில் ரிசீவ் ஆகும். அதை ஆக்சுவலாக பேப்பரில் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இவர் சொன்னீங்க இல்லையா, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணால் தன்னை போல் எனக்கு வந்துடும். அதுவுமே அந்த ஸ்டேட்டில் நினச்சிருப்பாங்க, அது தன்னை போல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும்.
சப்கான்ஷியஸோட மெயின் டீலர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ். ஓகே. இவர் வந்து இவருக்கு எட்டாத விஷயத்த அங்கே போட்டுருவார். ம். அவர் வந்து சரிடா இதை ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் பாரு, இந்த காரா பாரு, இந்த காரா பாரு, இந்த வண்டியா பாரு, இந்த வண்டியா பாருன்னு அவர் அனுப்பிச்சிட்டே இருப்பார். ம். இதுவும் என்ன பண்ணுன்னா நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த வண்டியா பாரு, இந்த வண்டியா பாரு, இந்த கலரா இதான்னு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரிலேட்டானது தான் கொடுக்கும். ம். அப்புறம் ஏதோ ஒரு நம்ம வந்து அந்த மாதிரி நமக்கு கிடைக்கல, நம்ம ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்மளும் அக்னாலேஜ் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு ஹாப்பியாக ம். நான் நினச்சது அங்கே இருக்கு பாரேன் அப்படின்னு. ம். அது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்ம சப்கான்ஷியஸ் கொடுக்குறது. ம். ஒரு ஸ்டேஜில் வந்து அதை நம்ம கையில் வந்து கொடுத்துரும். ம். எப்படி வருது, எங்கே வருது, எதனால் வருது, யாருனால வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிடையாது. எப்படியோ வரும். கடைசியில் வந்து நீங்கள் அந்த காரில் லிஃப்ட் கேட்டு போகிற மாதிரியாவது அது ஒரு சீக்வன்ஸில் வரும். ம். டார்கெட் வந்து இதுதான். ம். ஆனால் இதுவும் வந்து நடக்கும். ஏன்னா நமக்கு சப்கான்ஷியஸ் வந்து நம்மளை அவ்வளோ தூரம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. இது மாதிரி அவ்வளோ சுகமாக வச்சுக்குது. கவுண்டமணி ஜோக் மாதிரி மேபி அது ஜோக்காக இருந்தாலுமே இதனோட காசு வேணும் அப்படின்னு போகும்பொழுது முன்னாடி ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த தடங்கள் எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே வருவான். ஆமாம். இந்த நாய் ஓலை விட்டுருச்சு அதனால ஆமா. மீனிங் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் கடைசிக்கு அந்த லிஃப்ட்டுன்னு அந்த ஒரு சொல் உனக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாரு நீ யோசிச்சதன் உண்டான சொகத்தெல்லாம் பாரு இதை அனுப்பிச்சிக்கோ. இதெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட். முதல்ல பேப்பரில் பார்த்த, பின்ன நேரில் பார்த்த, பின்ன அதுக்குள்ளேயே இருக்கிறது பார்த்த. கீப் ஆன் டூயிங் யுவர் ஒர்க். அடுத்து வந்து உனக்கு வந்து ஏன்னா தூரத்தில் பார்த்தது இப்போ நெருங்கி இப்போ நீ காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க லிஃப்ட்னாலும் சரி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த பொருள் உங்கள்கிட்ட கிடைக்க போகுது. ஸோ இதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும் இல்லைங்களா? அக்னாலேஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து அக்னாலேஜ்மெண்ட்னா நான் வாய் திறந்து சொல்லணுமான்னு இல்லை. அதாவது எனக்கு மஞ்சள் கலர் கார் வேணும். திரும்ப சொல்லிட்டு அது எனக்கு அந்த மாதிரி வந்து அது மாதிரி மஞ்சள் கலர் கார் வேணுங்கிறப்ப டக்குன்னு வந்து என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா மஞ்சள் கலர் கார் வரும். கிராஸ் ஆகும் பாரு அப்படின்னு இந்த ரியாக்ஷன் இதுதான் அக்னாலேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம்ல சட்டுன்னு அந்த ஆக்ஷன் போதும். நம்ம வார்த்தையாலேயோ எதுவும் சொல்ல வேண்டாம். சரி நீ வேற யாருக்கும் போய் சொல்லவும் வேண்டாம். யாருக்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது சொன்னேன். பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க நான் நினச்சதை யாருக்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா அது என்ன ரீசனுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு அது எனக்கு தெரியாது. ஆனால் அது சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் டைட்டில் போடுறீங்க. அதாவது சப்கான்ஷியஸை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணுறீங்க. அந்த டைட்டில் போட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் அதை எடுத்துக்காது, உடனே கான்ஷியஸ்க்கு தள்ளிடும். அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காதது ஒரு குணம் இருக்குது, கோவப்படுறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமாக கோவம் வருதுப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரை விட கொடியதான விஷயம் என்னென்னா கோவம் தான். அதாவது உங்களோட எவ்வளோக்கு நீ உங்களோட ஆயிலை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ ஒரு நொடி கோவத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆயில காணாம போக்கிடுவீங்க. அவ்வளோ மோசமானது கோவங்கிறது. அப்போ அந்த கோவத்தை என்னடா நான் பண்ணுறது? அவன் என் பையன்தான், கஷ்டப்பட்டு ஒரு புக்கை வாங்கி கொடுத்தேன், ஒரு நோட்டை வாங்கி கொடுத்தேன். எதை பண்ணாதன்னு நினச்சனோ பண்ணக்கூடாதுன்னு இருந்தனோ அதையே பண்ணால் கிழிச்சான் நோட்டை. எனக்கு எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க எல்லாரும் பொதுவாக. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே கோவம் வந்துருச்சு எனக்கு டைட்டில் போட்டுடணும். ஓகே மீனிங் அதாவது புக்கை கிழிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுட்டிங்கன்னா அது உடனே வந்து சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகாது. அப்படின்னா அந்த கோவம் வந்து நீண்ட தூரம் வளராது. டைட்டில் போட்டுட்டிங்கன்னா அது வேற ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கும். இது ஏதோ படம் போல இருக்குன்னு. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் கோவத்தையோ அந்த செயலோ அந்த பையன் கிழிச்ச நோட்டையோ ஒரு படம் பார்க்குற மாதிரி வெளியிருந்து பார்ப்பீங்க. அப்போது அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்துடும். இது சீரியஸாக எடுத்துக்கலாமா, இல்லை சிரிப்பாக இருக்குடா அப்படிங்கிற எடுத்துக்கலாமா, இல்லை ஏக்கப்படுறதா, எப்படி வேணால் நீங்கள் எடுத்து அது வந்து அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. இப்போ படத்துக்கு போகிறோம், எல்லாரும் சிரிக்கிற இடத்துல என்னால் சிரிப்பே வரல, ஏன்னா அது ஜோக்காவே எனக்கு தெரியல. எல்லாரும் அழுகிற இடத்துல எனக்கு அழுகாச்சியே வரலையே, ஏன்னா எனக்கு அது தெரியல, ஏன்னா அது ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த மாதிரியே நீங்கள் ஒரு கோவத்தை இந்த மாதிரி ஒரு தீய பழக்கமான ஒரு விஷயத்தை வந்து எனக்கு எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு டைட்டில் வச்சிரு. ஓகே சத்தமாக சொன்னாலும் சரி, ஏன்னா அதுக்கு இடணும். என்ன இது வந்து நான் சொன்னதில்லை, ஒரு வியட்நாம யோகி ஒருத்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் இது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.
அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. நம்ம வந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சாரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. ஐம் வெரி சாரி, குறுக்க பேசிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். ம். இந்த கோயிலில் வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டப்போ இவங்களுக்கு பழிச்சது, எனக்கும் பழிச்சது என்னைக்கோ, ஆனால் இன்னைக்கு பழிக்க மாட்டேங்குது. ஏன்? அப்போ அங்கே சாமி இல்லையா, சக்தி இல்லையா அப்படின்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ம். அந்த கோயிலுங்கிறது வந்து அந்த சாமியோட வீடு. ம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறது அந்த சாமி. சாமி. எனக்கு 10 வீடு இருக்குது, ம். எங்கே வேணா இருப்பேன், ம். ரோட்டில் கூட இருப்பேன், அது ஏன் இஷ்டம் ம். அப்படின்னு டிசைட் பண்ணுறது சாமி. நீ வர்றப்பெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா கரெக்ட். அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த வீட்டில். ம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ், ம். இந்த தேவதை அந்த தேவதை எல்லாம் நிறைய தேவிகளும் சொல்கிறோம், தேவதைகளும் சொல்கிறோம், ஏஞ்சல்ஸும் சொல்கிறோம். இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்களாமா. ம். நானும் அந்த மாதிரி ஒரு முத்திரை வைக்கிறேன், அந்த ரிப்பீட்டிவ் வேர்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன், அவங்க வருவாங்களாமா, நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்களாமா, ஹெல்ப் பண்ணுவாங்களாமா அப்படின்னா அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ம். உங்களுக்கு பண்ணுவாங்களான்னா தெரியாது. தெரியாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு பண்ணணுங்கிறது அது அவங்களோட விதியாக இருக்கும். அந்த ம். ஏஞ்சலோட விதியாகவும் இருக்கலாம், அந்த தெய்வத்தோட விதியாகவும் இருக்கலாம். ம். உனக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண ஒரு ஜீவன். ம். நீ கஷ்டப்பட்டா பட்டுட்டு போ, சந்தோஷமா இருந்து இருந்துட்டு போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. ம். உனக்கு கஷ்டம்னா எனக்கு என்ன, கரெக்ட். நான் சூப்பர் கான்சியஸ், பெரிய ஆளு, உன்ன மாதிரி எனக்கு 100 பேர் இருக்கான். ம். இல்லை நான் டெடிக்கேட்டடாக தானே இருக்கேன் உங்ககிட்ட. யார் இருக்கு சொன்னா, ம். யார் கேட்டா? அதனால உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இங்கே ஏஞ்சல்ஸும் அந்த கடவுளோ எல்லாம் கிடையாது. உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் உங்களோட உங்கள் கூடயே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா சப்கான்ஷியஸ் தான். ம். உங்களோட ஏஞ்சலே உங்கள் சப்கான்ஷியஸ் தான். கரெக்ட். உங்களுக்காகவே இருக்குது, உங்கள் கூடயே இருக்குது, எப்பவுமே இருக்கும், இல்லாதப்பவும் இருக்கும். ம். ஆனால் எப்படி அதை ரீச் பண்ணுறதுன்னு தான் இங்கே சப்ஜெக்ட். மேட்ரு. அதனால் நான் கடவுளை தேடி போகாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்லலை. என்ன அங்கேயும் வந்து சில சக்திகள் இருக்குது, கடவுள் தெய்வ சக்திகளும் இருக்குது, சித்தர்களோட சக்திகளும் இருக்குது, அவங்களோட பிளெஸிங்ஸும் வரும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் இது அதாவது பூதங்களும் அங்கே வரும், ரிஷிகளும் வருவாங்க, தெய்வங்களும் அங்கே வருவாங்க. பூதங்களுமே தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் தான். உனக்கு அவன் கெட்டவன். நாய் வந்து தெருநாய் வந்து உங்களுக்கு கடிக்கும், அது உங்களுக்கு கெட்டது தான். ஆக்சுவலாக நாய் கெட்டதான்னா இல்லை இல்லை, அந்த மாதிரி தான். அதனால நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போங்க. ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே எனர்ஜி இருக்குங்கிறது நம்மளே பார்க்கலாம். அதான் நான் மெடிடேஷன் பண்ணல, யோகாவும் பண்ணல, மேனிஃபெஸ்டேஷனும் எதுவும் பண்ணல. நான் எப்படியா பார்க்குறது அப்படின்னா, முதல்ல என்னை சுற்றி ஒரு ஆறா இருக்குது, எங்கள் கூடையே இருக்குங்கிறது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா பொதுவாக நீங்கள் இப்படி கையை இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பண்ணலாம். சும்மா இப்படி கையை வைக்கிறேன்னா கையில் இருந்து ஒரு அவுட்டர் லேயர், சின்ன ஒரு லேயர், டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர் இப்படியே போகும். எல்லா கண்ணுக்கும் தெரியும், பார்த்துருப்போம். எல்லாத்தோட கண்ணுக்கும் டெய்லியும் தெரியும், எப்பவும் தெரியும். அதை நீங்கள் பழகுனீங்கன்னா, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேற ஒரு ஜீவன், நாய், காக்கா, பறவை, அதை சுற்றி ஒரு லேயர் இருக்கும். இப்போ நித்திலன் கிட்ட இருக்கான்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுது, இருக்கு. எல்லா ஜீவன்கிட்டையும் இருக்கும், உயிருள்ள ஜீவன்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், ஈவன் மரத்துக்கிட்டே இருக்கும், அது லேட்டர் வரும். ஸோ நல்லாவே இருக்கும். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை மேலே இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா இருக்கும், அடர்த்தி இவ்வளோ இருக்கும். அந்த ஒரு பாடி, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி ஒரு அவுட்டருக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறோம், வேற ஒரு கலரில் கொடுக்குறோம்னா போல்டாக, அந்த மாதிரியே நம்ம பாடி சுற்றி இருக்குது. அதை நம்ம கண்ணில் பார்க்கலாம். இதே விஷயம் வந்து அந்த கோபுரத்துலேயும் பார்க்கலாம், இன்னும் திக்காகவும் இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் மட்டும் தவறாமல் இந்த மாதிரி நிறையா விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் அதை காட்டுது, ஏற்கனவே காட்டிகிட்டே தான் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கோம். நீ அக்னாலேஜ்மெண்ட் பண்ணேன்னா, ஆமாம் நான் பார்த்துட்டேன்னு நீ அதை வந்து நீ ஒரு ஒரு கஞ்சாடையோ ஏதோ ஒரு ஜாடையில் நீ கொடுத்துட்டீங்கன்னா அதை சார்ந்த விஷயங்களும் உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அதனால தான் நீ கேட்டது கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து
உணர்ந்து நன்றி சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பிகாஸ் நன்றி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் இல்லைங்களா? கரெக்ட். ம். ஏதோ ஒண்ணு சொல்லலாம் நீங்க. அதாவது கஞ்சாடை காட்டுறது சரி, அப்படின்னு ஷாக் ஆகுறது சரி, ஐயோ! அப்படிங்கிறது சரி. அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா! காட்டுனத பார்த்துட்டான்டா அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னும் இன்னும் குடுக்கலாம் அதிகமா. ஆமாமா. நெறைய குடுக்கும். கரெக்ட். அதுதான் வந்து நான் இன்னைக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். இன்னொருத்தனும் பண்ணான். அவனுக்கு அடுத்த நாளே நடந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து 2 மாசம், 4 மாசத்துக்கு அப்புறம் தானே நடந்தது. ஏன்? ம். அப்படின்னு ம். ஒரு கேள்வி வைப்பாங்க. ம். அதுதான் அந்த அடர்த்திங்கிறேன். ம். டென்சிட்டிங்கிறேன். ம். எவ்வளோ தூரம் நீ அக்னாலஜ் பண்ற? எவ்வளோ தூரம் நீ அப்ரிஷியேட் பண்ற? கரெக்ட். உன்னையே நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க சொல்லல. தயவுசெய்து டைட்டில வச்சுக்காதீங்க. ஆ. ஏய்! பிரமாதமா காட்டுனடா! ம். அப்படிலாம் சொல்லிறக்கூடாது. சொல்லிறக்கூடாது. தேவையற்ற விஷயத்துக்கு நீங்க சொல்லிருங்க. ம். என்னடா இப்படி கோவப்படுற? அப்படின்ட்டீங்கன்னா போதும். டைட்டில் வச்சுட்டீங்க. ம். அது ரீட்டெயின் பண்ணாது. ம். என்னடா உன் பையன் கிழிச்சிட்டா நீ இப்படி கோவப்படுற? அப்படின்னு நீங்க டைட்டில வச்சுட்டீங்கன்னா, மனசுல நெனச்சுட்டீங்கன்னா, உடனே அது பிரேக் ஆயிரும். ஓகே. இந்த மாரி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ம். ஸோ சப்கான்ஷியஸ பொறுத்த மட்டும் இப்போ டைட்டில் வைக்கக்கூடாதுன்னா, நான் கான்ஷியஸா அதுக்கு டைட்டில் வைக்கக்கூடாது. ஆனா, அந்த அக்னாலஜ்மென்ட் வந்து உணர்வு ரீதியான ஒரு அக்னாலஜ்மென்ட்டோட இருந்துட்டு, அந்த நொடியோட நான் கடந்து அந்த பக்கம் போயிரணும். சட்டிலா இருக்கணும். ம். உங்க கரெக்ட். எண்ணமும் சட்டிலு, கரெக்ட். ரியாக்ஷனும் சட்டிலு, அக்னாலஜ்மென்ட்டும் சட்டில். ம். கவனிச்சேன். சரி, சரி. ஓகே. அப்படி அதோட அதுக்கப்புறம் போயிரணும் பேசாம. உட்கார்ந்து டேய் அத நெனச்சேன்னு ஆ. உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா மாட்டுனீங்க. ஏன்னா முன்னாடி ஒரு 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 நூல் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எழுதின அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த நூல்ல பார்க்கும்பொழுது, அவரு ஒரு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணதா சொல்றாரு. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேங்கிற அந்த வார்த்தைய சொல்றாரு. சோஃபால அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருந்ததாகவும், அவர் வந்து 3 காலங்களையும் ஒரே நேரத்தில நின்னு பார்த்ததாக அந்த ஒரு வார்த்தைய விவரிச்சு சொல்றாரு. அப்போ 3 காலங்களையும் பார்த்தேன் அப்படின்னும்போது, அதுக்கு ஒரு விவரத்த குடுக்குறாரு. என்னத்த பார்த்தேன்னு சொல்லும்பொழுது, அங்க ஒரு கிணறு இருக்கிறதாகவும், அந்த கிணறுல வந்து வளத்தியா ஒரு வெள்ளை நிற ஆடை உடுத்திய ஒரு பெண்ணு, அவங்க கூட இன்னொரு வெள்ளை ஆடை உடுத்திய சின்ன பொண்ணு ஒருத்தங்கள பார்த்ததாகவும், இவரு போய் அவங்க 2 பேர்த்துக்கிட்டயும் அந்த கிணற்று கரையில நின்னு பேசிட்டு இருந்ததாக சொல்றார். அது வந்து என்னால வார்த்தைகள்ல சொல்லும்போது இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆனா, என்னுடைய உணர்வ வந்து நான் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச உடனேயே நானே எனக்குள்ளேயே திருப்பவும் வந்துட்டேன். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் எனக்குள்ள வந்துட்டேன். அந்த சீனரி வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த ஆக்சுவல் சீன் வந்து பிசிக்கலா அந்த இடத்துல இல்ல. பட் வேற ஏதோ ஒரு சீன்க்குள்ள தான் இவர் என்டர் ஆகுறாரு. அப்புறம் திரும்ப வந்துர்றாரு. அதுக்கு அடுத்ததிலிருந்து எனக்கு இன்ன நாள் வரைக்கும் இது ஒரு 20 வருஷம் ஆச்சு. இன்ன நாள் வரைக்கும் எனக்கு அந்த ஒரு உணர்வு வரவே இல்ல. அப்படின்னு எழுதிட்டு, கீழ மறுபடியும் எழுதுறாரு. ஏன் அந்த உணர்வு வரல அப்படின்னு எழுதுனேன்னா, நான் அதுவே வேணும்னு ரீகிரியேட் பண்றதுக்கு பார்க்குறேன். அதுவே வேணும்னு நான் ரீகிரியேட் பண்ணும்பொழுது அது நடக்காது. இது எனக்கு தெரிஞ்சாலும், என்னுடைய நப்பாசை அது விடமாட்டேங்குது. ஏன்னா அந்த உணர்வு நல்லா இருந்ததுங்கிறதுனால. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வேலை போறது அது இதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கல. அதனால நான் இது பண்ணிக்கல. பட் யூ டோன்ட் டூ தட்ங்கிறார். நீங்க அத பண்ணாதீங்க. ஒண்ணு நடந்ததுன்னா, அதுவே வேணும்னு நினைக்காதேங்கிறார். ஏன்னா அனுபவங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு அனுபவம்னு கடந்து போ. அடுத்தடுத்த அனுபவங்கள் உனக்கு வந்துகிட்டே இருக்கட்டும். இதுலயே ஃபிக்ஸடா நீ வந்து நிக்காத. அதுவே வேணும், அதுவே வேணும்னு நினைக்காதேங்கிறாரு. நான் இஸ் இட் ரைட் ஆர் ராங்ன்னு நான் கேட்க வரல. இத நீங்க எப்படி அணுகி பார்த்து உங்களுடைய அனுபவத்துல வந்து நீங்க அத எப்படி சொல்றீங்க? அதாவது ஆரம்ப ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில், அன்டைட்டில் விஷயமெல்லாம் இருக்கு. காலப்போல நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்ப இதெல்லாம் தேவையில்ல. தேவைப்படாது. ஏன்னா, ஏன் தேவைப்படாதுன்னா, எப்பவுமே அதே ஸ்டேட்ல தான் இருப்பேன் நான். எப்பவுமே டீட்டாலயோ, டெல்டாலயோ, ம். ஆல்ஃபாலயே தான் நான் வந்து மிதந்துட்டே இருப்பேன். அப்புட்ன்னா ம். எனக்கு வேண்டியது நான் அப்போதைக்கு அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ம். இப்போ சூப்பரான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீல் பண்ற மாஸ்டர்ஸ் வந்து நெறைய ரேக்கி ஹீலிங் பீப்பிள்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா, இந்த லெவல்ல டெல்டா இந்த மாரி ஒரு மெடிடேஷன் பவர்ல ஹீல் பண்ற மாஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள போய் பார்க்கையில அவங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் கோல்டு கலர்லயாவோ, ம். இல்ல ப்ரவுன் கலர்லயாவோ ஓகே. நல்லாவே தெரியும். ம். அவங்கள சுத்திலியும் வந்து அந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து நல்லாவே தெரியும். தெரியும். ம். அப்புறம் உன்னியும் அதையும் தாண்டி நான் டெக்னிக்கலா சொல்லணும்னா, இப்போ பழைய டிவிலாம் இருக்கு இல்லைங்களா? ம். ம். அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் பண்ணும். ம். இப்படி கிட்ட கொண்டு போய் கைய வச்சு இந்த முடி இழுக்கும். முடியெல்லாம் தான். அந்த மாரி அவங்ககிட்ட இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி ஆட்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கிட்ட இது இருக்கு.
ம். இந்த நோய் இருக்குது, ம். அது நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ம். இதனால் வந்தது, இவனுக்கு இப்படிலாம் சரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, ம். இது வந்து சரியாயிரும், ம். இந்த மாதிரிலாம் ஆகும், ம். இப்படிலாம் ஆகும், ஆயிரும், ம். ஆயிடுச்சு, ம். முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிப்பாங்க. ஓகே. அவங்க வந்து இந்த டைட்டில் விஷயத்தை வந்து யூஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. மாட்டோம். பட் அவங்க வந்து இது இப்படி ஆகுது, ஆயிடுச்சு, உனக்கு முடிஞ்சிருச்சு, சரியாச்சு மாதிரி ஆக்சுவலா நமக்கு ஆக்சுவலா அது சரியா பெரிய சேஞ்ச் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் இந்த வீக்காக இருக்க செல் இருக்கு இல்லைங்களா, ம். டெட் செல்ஸ் எல்லாம் இருக்குங்க, நிறைய உதிர்ந்து போகும். ஓகே. அப்புறம் நம்ம மனசளவில் வந்து ரொம்ப பெரிய ஆனந்தமாக ஃபீல் Feel பண்ணுவோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக, நல்ல ம். தூக்கம் வர மாதிரி, ம். இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நம்ம பேசையிலேயே வந்து நம்ம தூக்கம் வருதுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளை தள்ளுது பிரெயின். கரெக்ட், கரெக்ட். 2 காரணத்துக்கு இருக்கும். ம். ஒன்றா அதை கேளுன்னு, இன்னொன்று குடையாதன்னு. ஓகே. எய்தர் டைட்டில் வச்சிருக்கும், இல்லை டைட்டில் வைக்காத. வைக்காத. ஓகே. தூக்கம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஆ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுக்கெல்லாம் வந்து இன்னொரு அக்னாலஜ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பாதையில் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் தூங்குறதோட சூப்பராக தூங்குவீங்க. ம். அதோட அநியாயம் ட்ரீமே இருக்காது. இருக்காது. கரெக்ட். ஏன்னா நீ நோண்டுறேன்னு அதுக்கு தெரிஞ்சிடும், நீ வந்து குடையிற. ம். ஸோ அதனால அதுவே அது கட் பண்ணிரும். அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா, ஓ கண்டிப்பா. நான் என்னவோ பண்ணிட்டேன், பண்ணிட்டேன். உன்னை ஏதோ பண்ணிட்டேன், ம். தெரிஞ்சு போச்சு ம். அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ம். ம். ஸோ அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா வந்து பண்ணி பார்த்துட்டு, இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஆனால் மெத்தட் வந்து இதுதான். ம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் ஒரு புக்கு எழுதுறேங்கிறது வந்து இதெல்லாம் தான். ம். ஆனால் உன்னையும் ஆக்சுவலாக நான் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலை. ம். ஏன்னா நீங்கள் தரவாகணும். கரெக்ட். அப்படிங்கிறப்போ அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து தொட்டு தான் ஆகணும். ம். என்ன இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மெடிடேஷன் பண்ணணுன்னா டெய்லி பண்ணணுமா, ம். எவ்வளோ நாள் பண்ணணும், எப்போ தான் பண்ணணும், எப்போ தான் இதை அனுபவிக்கிறது. கரெக்ட். அந்த அனுபவமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு வந்து நம்மள நிறுத்திடுது இல்லைங்களா? எனக்கு வேணும், வேணும், வேணுங்கிறது. சொல்லப்போனா அதனால தான் நமக்கு கிடைக்காம போறதுக்கு உண்டான காரணமும். ஆக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ம். ம். ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த லவ்வை காட்டுறீங்க, ஒரு சில நேரத்தில் காட்டுறதில்ல. இல்லை அவங்க காட்டுற லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. புரிஞ்சுக்கிறது இல்ல. அது 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 பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்பாட்டு. உனக்காகவே தான் டெடிகேட்டடாக வந்து அம்மாவாக இருந்தால் நமக்காகவே வேண்டி தான் சமைக்கிறாங்க, ஒய்ஃபோ அம்மாவோ. நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு தான் நல்லா சமைக்கிறாங்க, ஹெல்த்தியாக சமைக்கிறாங்க, நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. கரெக்ட். என்ன உப்பே போடலன்னு தூக்கி வச்சிருவோம். கரெக்ட். சட்டுன்னு ஒன்று சொல்லிடுவோம். ம். என்ன அதே சமயம் வந்து நம்ம இன்னொன்று பண்ணுறோம் என்னென்னா, பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் யாருக்காலையும் மிதிச்சிட்டோன்னா சாரிம்மா. ம். அவங்க மூஞ்சியும் கூட பார்க்காம சொல்லுவோம். ம். யாருன்னே தெரியாதவங்ககிட்ட சாரி கேட்குற, ம். வீட்டிலேயே இருக்கிறாங்க உனக்காகவே இருக்கிறவங்க கிட்ட ஒன்றும் சொல்கிறதில்ல. சொல்றதில்ல. நான் அப்படி சொல்லலை, அம்மா புரியுது, அப்பா புரியுதுங்க. மனசு நான் சொல்கிறேன். அதுதான், அதுதான். இத ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அத விட மோசமா நம்மகிட்ட நடந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதாவது மனுஷனுக்கு முதல்ல முக்கியமான வேலையே வந்து என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல உன் மைண்டை உன்னோட உடம்பை நல்லா வச்சுக்கணும். ம். உலகத்திலே உனக்கு முக்கியம் யார் முதல்லன்னா உன் உடம்பு ம். மட்டும்தான். ரெண்டாவது மனசு, இல்லை முதல்ல மனசு, இல்லை ரெண்டாவது உடம்பு. ம். மீதி அத்தனை ஜீவன்களே ரெண்டாவது. கரெக்ட். எப்பட்றா என் குழந்தை தான் எனக்கு முக்கியம், அதை விடவா அப்படின்னா நிச்சயமாக ஆமாம். ம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த குழந்தை உன்னை ஹர்ட் பண்ணிடும். கல்யாணம் பண்ணி போகையிலையோ, இல்லை நீ எல்லாம் ஒரு அப்பா ஏதோ ஒன்று கேட்டோ, இல்லை ஒய்ஃப் ஏதோ ஒன்று, அந்த இடத்துல நம்ம விட்டு போயிடுவோம். கரெக்ட். ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா, அவங்க மேலே ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டோம். ம். தவிர எதார்த்தம் என்னன்னா, ஒரு ஆன்மாவும் தன்னுடைய தேவைக்காக தான் இந்த பூமியில பொறக்குது. நாமளா தான் ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு உறவ ஒண்ணு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கொண்டு போய் அது மேல திணிச்சு, நீ இப்படி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி, இல்லைங்களா? இது ஒன்ஸ் அகைன் நான் என்னையவே திரும்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களையும் தொந்தரவு பண்ணி, நான் என்னையும் தொந்தரவு பண்ணி, இல்லைங்களா? இப்ப அதுதான் நீங்க வேண்டாங்கிறீங்க. அதாவது உன்னோட டியூட்டி நீ பண்ணணும். குழந்தைய நீ வந்து படிக்க வைக்கணும், ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ம்.
வேலைக்கு நல்லா போகணும். இதுல எல்லாம் மாற்றமே இல்ல. இது வந்து உன்னோட டியூட்டி, உன்னோட ரோல். Correct. ஆனா, அவங்க மேல எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காத. நான் ம். இத பண்ணல, நீ என்ன பண்ண? அப்படி ம். பண்ணாத. நான் இவ்வளோ தூரம் அவங்க மேல பாசமா இருக்கேன். லவ் பண்றேன் அவங்கள. பாசம் வைக்கிறேன். ம். ஆனா, என் குழந்தை என்னைய எட்டி உதைக்குது. ம். அது மாரி பண்ணக்கூடாது. ஓகே. அது அந்த விஷயத்தையே கொண்டு போகாத. ஓகே. நாம செய்றது மட்டும் செஞ்சுட்டே இருப்போம். நீ ஐசோலேட்டவா இரு. தனிச்சிரு. அது மாரி இருந்தீன்னா, அவங்க என்ன சொன்னாலும் உனக்கு கவலையே இல்ல. ம். என்ன பண்ணாலும் கவலையே இல்ல. ஆனா நம்ம செய்ற டியூட்டிய செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா, அது உன் டியூட்டி அது. இப்ப நான் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு நான் இங்க போறேன். இந்த ஆஃபீஸ்ல செட் ஆஃப் பாலிசி இருக்கு. அத மெயின்டெயின் பண்ணி நான் பண்ணணும். வேற ஆஃபீஸ் போறேன். அங்க ஒரு ரூல் இருக்கு. அத பண்றேன். இன்னியும் ஓப்பனா சொல்லணும்னா சித்தர்கள் 200, 300 வருஷம் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 வருஷம் ஒரு குடும்பத்தோடவும், ம். 2வது 300, 200 வருஷம் இன்னொரு குடும்பத்தோடவும், இந்த குழந்தை வேற, அந்த குழந்தை இது மாரிலாம் இருக்கும். இருந்திருக்காங்க. நெறைய மனைவிகள் கால மாற்றத்துல இருந்திருக்காங்க. ஏன்னா, அந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 12 பாவங்களுமே இல்ல 12 திசைகளுமே முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கும். ஓகே. சனியில ஆரம்பிச்சு சனி வரைக்கும் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 110 வருஷம் இருந்துட்டீங்கன்னா, அதோட முடிஞ்சுது. ம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஆமா. அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் தப்பில்ல. ம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆண், பெண் எல்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த இடத்துல போய் நீ சென்டிமென்ட்டா உட்காந்துட்டேன்னு வைங்க. ம். அது ரொம்ப பெரிய தப்பு. தப்பு. வேணுனா பண்ணிக்கோ, இல்லைன்னா பண்ணிக்காத. ம். ஆனா அந்த சுதந்திரம்ங்கிறத வந்து மனிதர்கள் வந்து இழந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு தனியா ஒரு டாபிக்கா பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து நின்னுட்டோம் இல்லைங்களா? எல்லா மனிதனுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்த தன்கிட்டயே அவன் உணராமயே போயிடுறான் கடைசி வரைக்குமே. அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அவனுக்கு. இது ஆக்சுவலா நம்ம ஏன் இந்த கட்டுக்கோப்புக்கு வந்தோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். ம். இல்லைன்னா காட்டுவாசி தான். கரெக்ட். அதுக்காக வேண்டி இது கிரியேட் பண்ணது. ம். ஆனா எது எது எங்க வைக்கணுமோ அத தான் அங்க வைக்கணும். ம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு இது சரியான இல்ல. ம். உடனே நான் போயிட்டேன் அவங்களையும் கூப்பிட்டு வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. தப்பு. நானா இன்னொன்னு பண்ணலாம் நீங்க. நீ என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் பண்ணினா ஹெல்த்தியா இருப்ப. ம். இத பண்ணினா உனக்கு முடி கொட்டாது. ம். இத பண்ணினா நீ ரொம்ப அழகா இருப்ப. ம். இத பண்ணினா அருமையா படிப்ப. சரி நீ பண்ணாத. நான் உனக்காக பண்றேன். ம். அதுவும் பண்ணலாம். பண்ணலாம். அதான் ஹீலிங். ஓகே. இப்போ எனக்கு தான் கார் வேணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு ஐஐடியில வந்து போயிருவா. ம். அப்படிங்கிறது சமாச்சாரம்னா, ம். நான் அத மேனிஃபெஸ்ட் பண்றேன்னா, பண்ணலாம். ம். போயிருவானா, போயிருவா. ஓகே. அவ்வளோதான். ம். அது ரொம்ப சிம்பிள். ம். ம். நம்ம நெனைக்கிற மாரி இந்த மனசு மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்ல. கிடையாது. அப்புறம் இது எவ்வளோ நாளுங்க ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. நாளைக்கே நடந்துரும். கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம ம். உணரல. ம். ம். நம்ம ஜடமும் கிடையாது. ம். இதோட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன வந்து நான் ரெடி பண்ணலாம். ம். நான் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டு இருக்கேன். ம். இன்னைக்கு தான் இவரு சொன்னதெல்லாம் என்னமோ புரிஞ்சுக்கிட்டேன். நோட்ஸாவும் எழுதி வச்சுக்கிட்டேன். ரைட்டு. டைட்டிலு, அன்டைட்டிலு, ம். மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷனு. ரைட்டு. ஏதோ ஃப்ரீக்வன்சி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத திரும்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டு, நான் இன்னையிலிருந்து பக்கத்துல வந்து உடம்பு சரியாதவங்க ஒருத்தர் இருக்காங்க. கோமால இருக்காங்க. நான் அவங்கள ரெடி பண்ண போறேன். அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு ம். விஷயத்த. ம். முடியுமானா முடியும். ம். அவங்களோட நீங்க டிராவல் கூட பண்ணலாம். ஓகே. என்ன அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ம். ஆனா அந்த டென்சிட்டி மேட்டர்ஸ். மேட்டர்ஸ். நான் அதுல வந்து அந்த சட்டிலாவும், ஆனா அதுல ஆழமாவும் நான் இறங்கி இருக்கணும். கரெக்ட். இப்படியெல்லாம் தான் அந்த அந்த காலத்துல அந்த பெரியவர்கள் அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க இல்லைங்களா? ஏன்னா இது வந்து வள்ளலார்ட்ட வந்து சுவாமி இந்த மாரி இதுல ஆசிரமத்துல சாப்பாடு செய்யறதுக்கு பொருட்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு அப்படிம்பாராம். இவங்க புரிஞ்சுட்டு போயிருவாங்க. மேபி அது சலுப்பு தட்டுறதுக்கு சொன்னவாரோ, இல்ல இப்போ இப்போ விளக்கம் வந்து அவர் ஒரு மந்திரமா வச்சிருந்தாரு. அந்த உச்சி கொட்டுறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அடுத்த நாள் திடீர்னு ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வண்டி நிறக்க அ பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டு, "சாமி கனவுல வந்து சொன்னாருங்க. இந்த மாரி" அப்படின்னு சொல்லி, "அதனால நான் கொண்டு வந்தேன்" அப்படிம்பாராம். ஸோ, அப்போ பிராக்டிகலா அந்த அந்த நைட்டு வள்ளல் பெருமான் ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. இவர நெனச்சிருப்பார், அங்க டிராவல் பண்ணியிருப்பார். இந்த தாட் அங்க ஃபீட் பண்ணியிருக்காரு. மீனிங்
நான் இன்னொருத்தங்களுடைய ஒரு நிலைய ஏதாவது ஒரு வகையில டியூன் பண்ண முடியும்னாலும் என்னால முடியுது அது. இல்லைங்களா? விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷ் தான். விஷ் தான். ஆமா, சில சாமியார் சொல்லுவாங்க. ஒரு ம். சில பேரு கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரும்பாங்க. ஆமா. என்ன? அது விஷ் தான். ம். எப்படி விஷுன்னான்னு கேட்டீங்கன்னா, சப்கான்ஷியஸ பொறுத்தவரை இது கெட்ட வார்த்தையா, நல்ல வார்த்தையாலாம் தெரியாது. தெரியாது. நீ அத நெனைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க கெட்ட வார்த்தையா சொல்றாங்க. ம். நான் வந்து அத மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன். ஓகே. உனக்காக நான் பண்ணிட்டேன். ம். ஆனா, நீ அத திரும்ப திரும்ப நெனைக்க மாட்ட. ஏன்னா, அது கெட்ட வார்த்தை. உன்னோட அகராதியில அது கெட்ட வார்த்தைப்பா. ம். என்னோட இதுல அது கிடையாது. ம். ஏன்னா, சப்கான்ஷியஸ்க்கு வந்து அத பத்தி கவலையே இல்ல. கவல இல்ல. நீ அக்னாலெட்ஜ் பண்ணிட்ட. ம். சரி நான் பார்த்துக்கிறேங்க குருன்ட்டு போயிரும் அது. ம். ம். பார்த்துக்கிறேங்க சாமி அப்டின்னு போயிரும். ம். உடனே சூப்பர் கான்ஷியஸ்ல போட்டுரும். இவருக்காக அது வேலை வேலை செய்ய செஞ்சிரும். ஆரம்பிச்சிரும். இவருக்கு உடனே வந்து அந்த சாமியாருக்கு நல்ல அற்புதம். கூட்டமெல்லாம் சேர்ந்து போய் ம். பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி நெறைய பண்ணுவாங்க. ஆனா அப்புறம் மேட்டர் வந்து எனக்குள்ள நடந்த மாற்றம் தான் அது. ம். அப்புறம் இதனால இப்ப நெறைய பேர் அவங்கள போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேடி போறாங்கன்னா, அவங்க தேடி தேடி போக போக இவங்களுக்கும் பவர் ஏறும். ம். இவங்களுக்கு பவர் ஏற ஏற நெறைய பேர் வர வர ஆரம்பிச்சுருவாங்க. ஆரம்பிப்பாங்க. அதுவும் நடக்கும். ம். ஆனா இது வந்து உன்னைய அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுமான்னா கேள்விதான். அதனால தான் திருப்பி வேற ஊருக்கு போயிருவாங்க. இல்ல வேற இடத்துக்கு எங்கேயோ போயிருவாங்க. ம். ம். சொல்லாம கொள்ளாம போயிடுறாங்க. போயிருவாங்க. ம். உடம்ப விட்டு போறதும் அதுக்கு தான். ம். எனக்கு இந்த உடம்பு வேண்டான்னு சொல்லிட்டு போறதும் வந்து அதுதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். அந்த கம்ப்யூட்டர தூக்கிட்டு வரக்கு ஒரு கேரியர் வச்சிருக்கேன். ஒரு பேக் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது ஆக்சுவலா நான் வாங்கையில கம்ப்யூட்டரா தான் இருந்தது. ம். நாள் போக அது லேப்டாப் ஆச்சு, டேப் ஆச்சு, ம். ஃபோன் ஆச்சு. ம். இனி லேட்டஸ்ட்டா வந்து ஒரு சின்ன சிப் தான் வரும். ம். ஆனா அதுக்கு அந்த பேக் தேவையா? அவசியம். அதுதான் உடம்பு. ஆ. ஓகே. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு அது தேவையில்ல. ம். ம். நான் வந்து இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. ஓகே. நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ம். ஆனால் அனுபவிச்சு பண்ணுங்க. கரெக்ட். கரெக்ட். எந்த புக்கும், எந்த யூடியூபும் வந்து நமக்கு கரெக்ட்டா சொல்லாது. ம். நமக்கு தான் நம்ம தான் நமக்கு வாதியார். ம். மனமே குரு. நமக்கு வாதியாரே நம்ம தான். ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே நம்மகிட்ட இருந்தே எடுத்துக்கோங்க. கரெக்ட். ஒண்ணே ஒண்ணு முக்கியமா நெகட்டிவா பேசவே வேண்டாம். ம். அத விட முக்கியமா நினைக்கவே வேண்டாம். ம். ம். என்ன சட்டிலா நெனச்சீங்கன்னா போச்சு. ம். மாட்டுவீங்க. டைட்டிலா வச்சீங்கன்னா அதனால தான் நான் நெகட்டிவா நெனச்சது எல்லாமே நடக்கலையே அப்டின்னா டைட்டில் வச்சுட்டீங்க. ஓகே. புரியுதுங்களா? அது ரொம்ப அந்த கரெக்ட்டா அந்த கேர்ஃபுல்லா அப்படியே அத வந்து ஹேண்டில் பண்ணணும். டீல் பண்ணிக்கிட்டே போகணும். இது நான் பர்சனலாவும் ஒரு சில இது பார்த்தேங்க சார். ஒன்ஸ் இந்த ஒரு அந்த ஒரு ஆழமான அந்த ஒரு மனோநிலைக்கு பழகிட்ட பிறகு, எது நெனச்சாலும் நடக்குங்கிற ஒரு ஸ்டேட் போம்பொழுது, இவங்க வந்து மேக்ஸிமம் அந்த நெகட்டிவா நெனைக்கிறதோ, இல்ல அந்த கோவத்தினாலயோ, ஏதோ ஒரு உணர்வ வந்து மேல கொண்டு வருவதோ வந்து ரொம்ப ஆபத்தா வந்து நமக்கே வந்து முடிஞ்சுரும். பிகாஸ் அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ம், ம், ம். இதனால வந்து நமக்கோ, நம்மளுடைய சூழ்ந்தவர்களுக்கு துன்பத்தில போய் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம பாசிட்டிவான தாட்ஸ கொண்டு வரதுக்கு உண்டான அதுவும் கரெக்ட் தான். நாள் போக என்ன ஆகும்னா, உங்களோட சக்தி அதிகமாகையில ஒரு ஸ்டேட்டும் தாண்டி தாண்டி போக ஆரம்பிச்சுருவீங்க. அதே ஸ்டேட்ல இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே, அப்படிங்கிறப்போ நீங்க வந்து என்னவா இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அப்சர்வரா இருப்பீங்க. ஓகே. மேனிஃபெஸ்ட் பண்றவரா இருக்க மாட்டீங்க. ஆ. எல்லாத்தையும் லிசன் பண்றவராவே இருப்பீங்க. ம். மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறப்போ நீங்க தனி சுவிட்ச் போடுற மாரி இருக்கும். அப்போ. ம். அப்போ வந்து நீங்க திருப்பி இந்த விஷயத்த நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறப்போ, அந்த ரோல ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி போய் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ம். ஆனா இதெல்லாம் எங்க நடக்கும்னா, அந்த ஸ்டேட்லயே நடந்துரும். ஓகே. நான் இப்ப அந்த ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டேன்னா, நான் என்னவா வேணா இருக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுற அந்த ஷட்டிலு, அந்த டைட்டில் கார்டு இதெல்லாம் அந்த ஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கும், அந்த ஸ்டேட்ட டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த கேட்டுக்கு தான் நான் இத்தன நேரம் அந்த கதை சொல்றேன். சொல்லிட்டு இருக்கீங்க. கேட்டுக்குள்ள போயிட்டேன். உள்ள போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் ஆகாது. ஆனா அத எப்புட்றா நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. எல்லாரும் கேட்பாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தன்ன போல தெரியும். ஓகே. எனர்ஜி அப்படியே கொட்டும். ம். தாங்கவே முடியாது. ம். சாப்பாடு வேண்டாம். ம். தூக்கம் வேண்டாம். ம். உடம்பு வேண்டாம். வாயில வார்த்தையே வராது. ம். லயச்சு போய் இருப்போம்.
ம். வானத்தை பார்த்து இப்படி இருப்போம். பித்தன்பாங்க, ஆமா. பைத்தியகாரம்பாங்க. வேலைக்கு போனால் போகலாம், இல்லாட்டி வேண்டாம் ம். அப்படின்னு தான் இருக்கும். ம். ஏன்னா சாப்பாடே வேண்டாமே. கரெக்ட். காசு தன்னை போல் எடுத்துகிட்டு வந்து அவனை கொடுப்பான். ம். பக்கத்தில் இருக்க எதிர்த்த இருக்கவங்களாம் தன்னை போல் சமைச்சு கொண்டாந்து இருந்தாங்க சாமிம்மா. அது நான் சாமியார் ஆகிறதுக்கு வழி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு வைங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அவங்களோட ஆத்ம சந்தோஷத்துக்கு சாப்பிடுவீங்க, இல்லைன்னா அது தேவையே கிடையாது. கரெக்ட். அப்புறம் பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஷத்தங்கூட நீங்கள் பிரிச்சிருவீங்க. ம். விஷமே கொடுத்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அங்கே பேசல, எங்கேயோ ஒரு குழம்பு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த குழம்புல உப்பின் அளவு எவ்வளோ இருக்குன்னு உங்களோட பிரெயின் வந்து சொல்லும். சுவாசத்தினாலையும் உங்கள் பிரெயினோட சப்கான்ஷியஸ்னாலையும் அவ்வளோ சக்தி அதுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டேட்லேயே இருக்கிறப்போ இது விஷம்தான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தூரம். ஆமாம். அப்புறம் அதை முறிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ம். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கொண்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, கைக்கு மட்டும் காலுக்கு மட்டும் கொண்டு போயிடுவாங்க. ம். ம். கையை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க. ம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய டீல்லாம் பெரிய கிடையாது. deal. அந்த மாதிரி இவரு இருக்கும். நீம் கரோலி பாபா கிட்ட ஒரு ஃபாரினர் வந்துட்டு இந்த போதை இதுக்கு உண்டான பேப்பர் ஒரு ஏதோ இருக்கு, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. அதை அவர் போட்டுட்டு சைக்கடெலிக் அந்த இது இப்போ நான் வந்து கடவுள் தெரியுமா அதான் அதான்னொன்னே எப்படி நீ இது பண்ண அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மெடிசன் ஒன்று இருக்குது, அந்த மெடிசன் போட்டான் அப்படியே எங்கே காமின்னொன்னே ஒரு இப்படி ஒரு பேப்பர் ஒரு கத்தை இருந்து அப்படி எடுத்து வாயில் போட்டாருங்களாம் கம்ப்ளீட். ஓ இந்த ஆள் செத்தாயா இன்னைக்கு, நான் ஒன்றை போட்டாலே எப்படி இவ்வளோ தூக்கி வாயிலும் நான் அவ்வளோதான் மூளை வெடிச்சு சாக போகிறான். அவர் பாட்டுக்கு மனுஷன் பேசாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். நம்ம எனக்கு புரியல இப்போ என்ன நடக்குது இங்கே, ஏன் உனக்கு எதுவுமே ஆகலை? இந்த நிலைமையில தானே நான் ஏற்கனவே இருக்கேன். இது 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 என்னது போய் எனக்கு பண்ணிட போகுது, இது ஒன்றும் புதுசாக எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி இந்த நிலைமையில தான் இருக்கேன்னு. அப்போ அந்த ஃபாரினர் வந்து இவர்கிட்ட ஸ்டூடெண்ட் அப்போது இதெல்லாம் தேவையில்லையா, தேவையில்லாமையே நீங்கள் நம்ம இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் தென் அவர் வந்து அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தது அப்படின்னு ரொம்ப பாப்புலராக அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இருக்காது. ஏன்னா சாப்பாடே வேணான்ட்டிங்கள. ம். உண்மையை சொல்லலாம், தண்ணியே வேண்டாம், ம். மூச்சையே நிறுத்திடுவேன், அப்புறம் எங்க தண்ணி வேணும். ம். அப்புறம் எதுவுமே தேவையில்லை அந்த தேவையில்ல. நேரத்தில். ஆனா அந்த பாடி வந்து ஹெல்தியாவே இருக்கும். அந்த எனர்ஜி பயங்கர வந்துட்டே healthy-ஆ இருக்கும். ம். செம்மையாக இருக்கும். சித்தவர் மக்கள் சொன்ன அந்த இது கோரக்கநாதனுடைய சந்திர ரேகை தான் நினைக்கிறேன். அதில இருக்கு. அந்த ஒரு யோகியினுடைய உடல் எப்படி இருக்கும்னா, அந்த எலும்பில் மீது தோல் போர்த்தியது போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா, அதை விட திடகாத்திரமான உடல் வேற எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சொல்றாங்க. ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆற்றல் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பயங்கரமான ஆற்றல் இருக்கும். ம். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னு தெரியுங்களா? ம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்டோட கேட்டுக்கு போயிட்டேன், ஓகே. அந்த டோருக்கு போயிட்டேன். ஓகே. ஸோ மக்களினுடைய புரிதலுக்காக அந்த துரிய நிலைங்கிறத வச்சுக்கலாங்களா? ம். அதாவது டெல்டாக்கே போயிட்டேங்கிறேன். ஓகே. அதாவது ஆழ்ந்த உறக்கம் ம். மாதிரி ம். லயத்து போய் இருக்கிறது. அதாவது ரமண மகரிஷி அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டுக்கு நான் ம். இப்போ அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கேனா, இல்லை நீங்கள் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறியானா? இல்லை. ஓகே. இப்போ நான் அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ம். உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ நான் அப்படி இருந்தேன்னா என்கிட்ட இருந்த ஒத்த வார்த்தை தான் வரும். ஓகே. இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டீங்க. பேசியிருப்பேன் 1, 2 அந்த ம். மாதிரி ஒத்தையாக வரும். ம். அது திருப்பி நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணணும், அதாவது என்ன சொல்ல வரான் ம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. கனடாலேருந்து ஒரு சின்ஸ் நீங்கள் இதை சொன்னதுனால ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். கனடாலேருந்து ஒரு 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 ஒருத்தர் வந்து ரமண மகரிஷி பார்க்க வரும்பொழுது, நான் இவ்வளோ தூரம் தாண்டி எல்லாம் வந்தேன், நான் வந்து ஞானத்திற்காக வந்தேன் அதெல்லாம் சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கோ பேக்குன்னாராம். எல்லாருக்கும் ஒரே வருத்தம். ஆனால் அந்த வந்த மனிதருக்கு புரிஞ்சு போச்சு என்னன்னு. இப்போது கோ பேக் அப்படிங்கிறது என்னென்னா, உனக்குள்ள ஆழமாக நீ உன்னுடைய பழைய எடுத்து விஷயத்திற்கு போ, அதுதான் கோ பேக். அவர் கனடா திருப்ப போன்னு சொல்லலை, அவருக்கு புரிஞ்சுது. ஆனால் மீதி மத்த வைக்கிறது. யாருக்கும் புரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒருவேளை இப்போ அவருக்கே புரியாமல் போயிருந்ததுன்னா அது பெரிய ஒரு வேற அது இன்னும் ஒரு பிரச்சனை யார் அந்த வந்தவருக்கு. ஏன் அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா, ம். இவர் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு. ஓகே. அந்த ஸ்டேட்ல இருந்து அந்த வார்த்தையை கலந்து அந்த விஷயத்தை வந்து அவருக்குள்ளே புகுத்துறாரு. ம். அந்த கோ பேக்குக்கும் கூட கொஞ்சமாவது ரெலவெண்ட்டாக இருக்குது. ம். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி சொல்லு. சில சித்தர்கள்லாம் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு கீழே கிடக்கிற குப்பை ஏதோ பொருளை கையில் கொடு, பத்திரம் வச்சுக்கொள்ளலாம் ரெடி அப்படின்ட்டு போயிடுவாங்க. கரெக்ட். என்னையா இதை போய் கொடுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி.
ஆனால் அதுதான் நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஏன்னா அதில் வந்து ஒரு வித்தை இருக்கும். ஏன்னா மூட்டைசாமி வந்து திடீர்னு ஒருத்தர் இங்கே வா அப்படின்னு சொல்லி இந்த கல்லை தூக்கி ரோட்டுக்கு அந்த பக்கம் அந்த வையும் மாதிரி ஆமாம் சொல்லுவாங்க. அவன் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நிஜமாலுமே கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடும், உடம்பு இதாக என்னங்க கல்லை தூக்கி வைக்கிறதுனால இதாகுமானா அவர் நின்று அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல, கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இது எல்லாருக்கும் நடக்கிறதில்ல. திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு இந்தா இதை தூக்கி வை அப்படி மாறும். ஒரு சிலருக்கு சின்ன கல், ஒரு சிலர் தூக்கவே முடியாது, தூக்குன்னே நிற்பாராம், தூக்கி கொண்டே அந்த பக்கம் இவ்வளோ தூரம் தள்ளி போ அப்படி மாறும். அவன் வச்சான்னா அவனோட ஏக்கமான மனசில் இருக்கிறது தீந்து போயிடும் அப்படின்னு. உண்மைதான். வெளிப்புறமாக இர்ரெலவெண்ட்டாக தெரிஞ்சாலுமே ஆனால் அவங்களுக்கு அது தெரியுது இல்லைங்களா? இருக்கும். ஆமாம். ம். நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணலாம். கரெக்ட். என்ன நீங்கள் கோயிலுக்கு போங்க வேணான்னு சொல்லலை. எல்லாரும் சொல்கிறது தான் கடவுள் நமக்குள்ளேயே இருக்காங்கிறது தான். அதை தான் நானும் சொல்கிறேன். ஆனால் வேறு விதமாகவும் உன்னையும் புரிகிறக்கு மாதிரியும் நிறையா சொல்கிறேன். இந்த லவ்ங்கிற சப்ஜெக்ட்டு, டைட்டிலுங்கிற விஷயம், இது எல்லாமே உன்னையும் புரியணும், நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ டெப்த்தாக வந்து இவ்வளோ எக்ஸாம்பிள் பேசியிருக்கோம். அப்போ அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் இது நிச்சயமாக நடந்துடும். எல்லாத்துக்குமே இந்த பிராப்தம் உண்டு. கரெக்ட். உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவன்களும் சேர்த்து சொல்கிறேன், எல்லார்த்தாலையுமே முடியும். என்னால் முடியாது, நான் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கேன், ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு இத்தனை பிரச்சனை, என்னால் முடியுமா? எல்லார்தாலையும் முடியும். ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி எக்யூப்டு. வெப்பன்ஸ் எல்லாம் நீ வச்சிருக்க, யூஸ் பண்ணுறியா அப்படிங்கிறத மேட்ரு. ஒரு சில நாட்கள்லே தெரிஞ்சிருங்க. நீங்கள் ப்ரீத் ப்ராக்டிஸ், அந்த எக்ஸேல் ப்ராசஸ் வந்து அதிகம் பண்ணிங்கனாலே நிச்சயமாக ஒரு சில நாள்லேயே அது தெரிஞ்சிடும். இதுக்கு சில டிவைசஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இஇஜி டிவைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருப்பாங்க. அது போர்ட்டபுளாக இருக்குது. ஓகே. நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்டேட்டை வந்து மெஷர் பண்ணி காட்டிடும். ஆல்ஃபாவில் நீ இவ்வளோ தூரம் இருந்த, டெல்டாவில் நீ இவ்வளோ தூரம் இருந்த, பிரித்து அப்படி காட்டும். ஆல்ஃபாக்குள்ளே போயிட்டு நான் என்ன சிந்தனை வச்சேன் அது என்னோட ரெக்கார்டு. ஓகே. அப்புறம் அந்த நிகழ்வு நடந்ததா, என்ன நடந்தது, அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் நடந்தது, அது ரெஃபரன்ஸ். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு போனால் அது நடக்குதா? ஆமாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. அது வந்து இஇஜி டிவைஸ் சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. அதை வந்து அது ஒன் ஆஃப் த டூல். அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம். அது வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வசதி இருக்கிறவங்க, இன்னும் தீவிரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். இல்லைன்னா சாதாரணமாகவே இப்படியே பண்ணிட்டு போட்டு மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால், மூச்சு பயிற்சினா என்ன, நான் சொன்ன அளவு தான். 10க்கு 4% வந்து இன்ஹேலு, 6% வந்து எக்ஸைலு. நான் ரொம்ப ஜெனரிக்காக சொல்லியிருக்கேன். டைமை வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும். யூடியூப்பில் எதை வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பாக்ஸ் ப்ரீத்திங்கு, இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு சும்மா தேடினீங்கனாலே அது வந்து தெரியும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நிச்சயமாக இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போயிடுவீங்க. நீங்களும் ஒரு யோகி தான். கரெக்ட். என்னோட நோக்கம் யோகி ஆகிறதுங்கிறது 2வது. எனக்கு என்னோட பர்சனலாக சொல்கிறேன், அது 2வது. என்னோட நோக்கம் எனக்கு தேவையானது நான் செஞ்சுக்கணும். அந்த சுதந்திரம் இருக்கணும் இல்லைங்களா? எனக்கு வேணுங்கிறது நடத்தியே ஆகணும். ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்குது. அவங்கள எப்படியாவது நான் வந்து அவங்கள பத்திரப்படுத்தி காப்பாற்றணும். அது இந்த மாதிரி ஒரு உலகத்தோட சூழ்நிலையில் நான் காப்பாற்றி ஆகணும். அப்படிங்கிறப்ப நான் இன்னும் சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன் என்ன தெரியுங்களா பண்ணுவேன்? நான் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் ஒரு ஹோட்டலில் போய் டிஃப்ரெண்ட் ஃபுட்டை வந்து குசைன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரியாது, ஆனால் செம்மையாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பில்லு கம்மியாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். ஓகே. எங்கள் வீட்டுக்காரி சொல்லுவா, என்னவோன்னு வந்தோம் ஆனால் வேற லெவலில், ஆனால் சீப்பாகவும் இருந்தது, சான்ஸே இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரணும். ஓகே. நெக்ஸ்ட் டைம் போனால் நல்லா இருக்காது. போச்சு. ஒன்றா அந்த ஃபுட்டு குக் பண்ணுறவங்க இருக்க மாட்டான், இல்லை அந்த ஃபுட்டே இருக்காது, இல்லை அது நல்லாவே இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அன்றாடம் வாழ்க்கையில் அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஒரு இடம், நேரம், காலமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே. காதலியை பார்க்கறதுக்கு உனக்கு என்னப்பா கசக்குது? சோறு தண்ணி இல்லாமல் நிற்கிறியா இல்லையா? அடைமலையானாலும் அயராது உழைப்பு இல்லையா? அதைத்தான் அந்த சோறு தண்ணிங்கிறது இது எல்லாமே இது கூட ஏன் ரிலேட் பண்ணுறேன், லவ்ங்கிறதையும் இது ஏன் ரிலேட் பண்ணுறேன்னா நமக்கு சட்டுன்னு புரியும். கரெக்ட். அந்த அளவுக்கு அது வேலை செய்யும்.
அந்த ம். காதலியை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி அதிகபட்ச பொண்ணாக இருந்தாலும் சரி, இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ம். ஆ, சில பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ம். அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு உமன் தான் இருப்பாங்க. ம். பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட குரோத்துக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க. அந்த ம். மாரி வருவாங்க. ம். அந்த மாரியே உங்களோட குரோத்துக்கு பின்னாடி உங்க மைண்ட் இருக்கும். ம். ம். அழகா உங்கள கூட்டிட்டு போயிரும். ம். இன்னைக்கு வந்து மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டாபிக் பேசுற மாரி இருந்தாலுமே, பயங்கர மோட்டிவேட்டிங்கான ஒரு ஒரு செஷனாவே வந்து இவ்வளோ நேரம் இருந்தது. ஏன்னா, உங்களுடைய வார்த்தைகள் பூராமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அம்பு தான் வந்து அப்படியே தச்சிக்கிட்டே இருக்கு. முடியும், முடியும், முடியும். எல்லார்னாலயும் முடியும். அதுவும் இப்ப நீங்க கடைசியா சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம், என்னையா என்ன வேணாலும் பண்ணு. தினசரி வாழ்க்கையில எல்லாத்தையும் பண்ணு. சந்தோஷமா இரு வாழ்க்கையிலங்கும் பொழுது, இது உண்மையாலுமே ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தைகள் அது. இல்ல நம்ம எனர்ஜி வந்து பில்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, பாசிட்டிவா இருக்கிறது. கரெக்ட். பாசிட்டிவா எப்போ இருப்போம்? ம். சந்தோஷமா இருந்தா இருப்போம். ம். நம்மளோட வேலையே வந்து என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறது தான். இருக்கிறது தான். கவலைப்படுறது, துக்கப்படுறது நம்ம வேலை கிடையவே கிடையாது. கண்டிப்பாங்க. டேய் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறான். நான் வாழ்க்கை அப்படியாடா இருக்குன்னு கேட்பாங்க. கரெக்ட். நீ ஏன் ஒரு டிபெண்டன்சி அங்க வச்சுக்கிற? ம். அவங்க கிட்ட இருந்து ஏன் எதிர்பார்ப்ப வச்சுக்கிற? நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ துக்கத்த அனுபவிக்கிறேன்னா, அப்ப நீ என்னமோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். இல்லைங்களா? நீ தான் காரணம். காரணம். உன்னுடைய இயற்கை மகிழ்ச்சியா இருப்பது. ஆனா, நீ துக்கத்த அனுபவிக்கிறேன்னா, நீ என்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்க. அத ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, உன்னுடைய நிம்மதி திரும்ப ஆ, பழைய மாரி ரீஸ்டோர் ஆயிரும். கரெக்ட். இப்போ நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோங்க. ம். தூங்குறது எப்படி இருக்கும்? நிம்மதியா தூங்கணும். ம். இப்படி கொஞ்ச நேரம் திரும்பி படுப்போம். இப்படி திருப்போம். குப்புறக்கா படுப்போம். ம். அத தேடி போறோம். தூக்கத்த தேடி, தேடி, தேடி போறோம். கம்ஃபர்ட் ஜோன அப்படியே மாத்துறோம். ம். அந்த மாரி தூக்கம் வராததுக்கும் வர்றதுக்கும் காரணம் நீதாங்கிற கரெக்ட். மாரியாட்டவே, ம். உன்னோட எண்ணம் செயலாகறதுக்கு நீ மட்டும் தான் காரணம். ம். என்ன? நீ தான் அத கம்ஃபி பண்ணணும். நல்லா கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும். அது உன்னைய அருமையா கம்ஃபர்ட்டா வச்சுக்கும். வச்சுக்கோ. வச்சே தீரும். ம். இதுதான் விதி. ம். என்ன? இதுதான் முக்கியமான வந்து சப்ஜெக்ட். நம்ம வந்து அழகா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம நெறையா. கரெக்ட், கரெக்ட், அன்றாடம் வாழ்க்கையில முக்கியமா பிராக்டிஸ் பண்ணணும். கரெக்ட். பரவாயில்லைங்க சார். இன்னைக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆ மேபி ரொம்ப ஓவர் டோஸ் பண்ணிற வேண்டாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆ. இல்ல நம்ம பேசுவோங்க. அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நம்ம பேசுவோம். ம். மேபி இன்னும் உங்களுடைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது, மேபி இன்னொரு தடவ கூட நம்ம சந்திச்சு ஏன்னா இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். வில் டேக் தட் ஆஸ் அ ஃபீட்பேக். இத இன்னும் டீட்டெயில்டா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நான் பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு நான் கேட்கறதுக்கு. ஸோ, அதில மீண்டும் ஒரு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா அமையும் அப்படின்னு வந்து நம்புறேன். ஆம். ஸோ கடைசியா ஒரு ஒரு வார்த்தைகள் மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதோட நான் ஒரு ஒரு இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ட் கார்டோட போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வேலையே சந்தோஷமா இருக்கிறது தான். கண்டிப்பா. அதுக்கு உண்டான வேலை என்னெல்லாமோ இருக்கோ அதெல்லாம் செய்யணும். ம். ஆனா அடுத்தவங்க நோகடிக்காம, அடிக்காம. எந்த ஜீவனையும் ம். ஹர்ட் பண்ணாம, ம். ஒரு சந்தோஷத்த வந்து நம்மனால பில்ட் பண்ண முடியும்னா, நமக்காக அத தயவு செய்து பண்ணுங்க. ம். எகெயின் இன்னொரு ஜீவன் வந்து சந்தோஷப்படுத்த முடியும்னாலும், அத தாராளமா பண்ணுங்க. ம். அங்க வந்து பாசிட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஓகே. அங்க வந்து உங்க எனர்ஜி என்ஹான்ஸ் ஆகும். ம். இதுதான் நான் வந்து மெயினா சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு இன்னைக்கு வேலை, மீட்டிங் எல்லாமே இருக்குன்னு. பட் ஈவன் தென் அத பத்தி எந்த யோசனையும் இல்லாம இவ்வளோ நேரம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நீங்க பேசி ஏன்னா, இது நானா கூட கேட்கல. நீங்களா வந்து இவ்வளோ விஷயம் இருக்கு. நான் மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்த்துனா அவங்களுடைய வாழ்க்கை முன்ன கொண்டு போக முடியுங்கிறது வந்து ஸோ அதே காட்டுது. உங்களுக்கு வந்து அத வெளிய குடுக்கும் பொழுது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லவ். சரிங்களா? ஸோ யூ லிவ் நீங்க தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷங்க சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் கண்டிப்பா நம்ம வந்து அடுத்து இன்னொரு தடவ சந்திக்கணும். இன்னும் ஆழமா இத பத்தின நெறைய விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அதுவரைக்கும் வாழ்க ரொம்ப நன்றி. வளமுடன். வாழ்க ம். வளமுடன்.